Recording in progress. My screen is visible, yeah? Yes, sir. Yes. SG visible. ஓகே ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முறைப்படி நமது தலைவர் திரு முனுசாமி அவர்களை வெல்கம் அட்ரஸ் இந்த புத்தாண்டில் பேசுமாறு அழைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். தென் இன்ட்ரோடக்ஷன் அட்ரஸ் வில் பி ரெண்டர்ட் பை மிஸ்ஸஸ் கல்யாணி மேடம் ஆஃப் ராக்ஃபோர்ட் பிரான்ச். முனுசாமி அண்ணா, ரெடியா இருக்கேன். வணக்கம். எஸ், யூ கேன் ஸ்டார்ட். அனைவருக்கும் வணக்கம். நம்ம லீக் குரூப் நண்பர்கள் அனைவருக்கும் நமது லீக் குரூப் சிஓடியின் சார்பாக, சிஓடி மெம்பர்கள் சார்பாக இந்த 2026 புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம குரு மென்டார் மதிப்பிற்குரிய ஐயா எஸ்டிஎம் சார் அவர்களுக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நண்பர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அகில இந்திய லெவல்ல தமிழகம் தான் முதல் 3 இடங்களை பிடிச்சிருக்கு. நம்பர் ஆஃப் லைஃப்ஸ் இந்த மாதிரி. அதுல நம்ம தஞ்சை கோட்டமும் ஒண்ணு. நம்ம தஞ்சை கோட்டத்தின் தலைவர் ஐயா விஷ்ணுதேவ் ஐயா நம்ம தமிழகத்துக்கே தெரிஞ்சவர் தான், சாதாரணமா இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். அவரோட உழைப்பு, அவரோட டெடிகேஷன் எல்லாத்துக்குமே தெரியும். இவ்வளவு பிஸி ஷெட்யூலும் நம்ம கேட்ட உடனே நமக்கு டைம் கொடுத்து நமக்கு வந்திருக்காங்க அப்படின்னா உண்மையாவே அவங்க அவங்கள நம்மளால நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நண்பர்களே, தயவு செஞ்சு எல்லாமே கடைசி வரையில கூட இருங்க. கேள்வி செஷன் வரல கூட இருங்க. ஏன்னா ஒருத்தர் கேட்கிற கேள்வி நம்ம அத்தனை பேர்த்துக்குமே பதிலா இருக்கும். ஆகையினால தயவு செஞ்சு எல்லாமே கூட இருங்க. நம்ம தஞ்சை கோட்டத்தின் தலைவர் அவர்களை வருக வருக என்ன வரவேற்று நம்ம கேஎஸ்ஆர் என்ற மேடையை ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் தலைவர் அவர்களே ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் இன்ட்ரோ. எல்லாருக்கும் தெரியும், ஒன்ஸ் அகைன் சார் சொன்னால் கூட வி ஆர் வெரி ஹாப்பி டு எக்ஸ்டெண்ட் எ வார்ம் வெல்கம் டு அவர் ரெஸ்பெக்டட் சீனியர் டிவிஷன் மேனேஜர் ஸ்ரீ விஷ்ணுதேவ் சார் ஆஃப் தஞ்சாவூர் டிவிஷன். சார் இன்னைக்கு நான் கேட்டவுடனே உடனே ஒத்துன்ட்டார். ஏன்னா 4ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், அது ஒரு ஆஸ்பீஷியஸ் டே, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இந்த நியூ இயர்ல சார் ஆரம்பிச்சு வைக்கிறாருன்னா அது ஒரு பெரிய விஷயம். இதுல என்ன பியூட்டினா, இந்த இயரை லாஸ்ட் இயரை க்ளோஸ் பண்ணதும் ஒரு எல்ஐசி சீனியர் அஃபிஷியல் தான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வருஷம் பிகினிங்கும் ஒரு எல்ஐசி சீனியர் அஃபிஷியல் ஆரம்பிக்கிறது. வி ஆர் கிஃப்டட், வி ஆர் ஹானர்ட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம எப்போதுமே படிச்சுட்டே இருக்கணுங்கிற மாதிரி வள்ளுவ பிறந்த சொன்ன மாதிரி படிச்சுட்டே தான் இருக்கணும். கல்வி ஒன்றே சிறந்த செல்வம். நம்மளோட விஷன் கமிட்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும். சார் முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக நீங்கள்லாம் கவனிச்சிங்களா என்ன தெரியல. நம்ம மெஷர் பண்ணணும், ப்ராஸ்பெக்டிங் எப்படி இருக்குது, பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணியிருக்கோமா, எவ்வளோ கூகுள் ஷீட்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள மானிட்டர் பண்ணுங்கலாம் எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நம்ம வி ஆர் கோயிங் டு டூ திஸ் இன் தி நியூ இயர். எல்லாரும் அந்த உங்கள் பர்ஃபார்மன்ஸை சொல்லணும். நம்ம லீக் குரூப்பை அட்லீஸ்ட் ஏர்லி பேர்டு எம்டிஆர்டி நிறைய வரணும். சும்மா சார் பேசுறது, நம்மளை மென்டரிங் பண்ணுறதெல்லாம் தட் இஸ் டிஃபரெண்ட். அதை நம்ம செயலில் காமிக்கணும், அப்படி தான் முக்கியம். அப்படின்னா தான் நமக்கும் ஒரு மூஞ்சி இருக்கும் சாரை திரும்பி கூப்பிடுறதுக்கு, ரைட்டா? ஸோ லேர்னிங் இஸ் அ லைஃப் லாங் ஜேர்னி, இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். நியூ ஸ்கில்ஸ், மார்க்கெட்டில் என்னெல்லாமோ சேஞ்சஸ் நடந்துருக்கு. நம்ம தெரிஞ்சுக்கலன்னா அது நம்மளோட மிஸ்டேக் இல்லையா? ஸோ இது 73வது செஷன், 4th ஜனவரி 2026. இதெல்லாம் எல்லாரும் ஜம்பவான்ஸ், குருஸ், ட்ரெயினர்ஸ் கிளப் எல்லாருமே, மோஸ்ட் ஆஃப் த எல்ஐசி அஃபிஷியல்ஸ், ரிட்டையர்ட் அஃபிஷியல்ஸ், கார்பரேட் கிளப் மெம்பர்ஸ் எல்லாருமே, we are all now grateful and indebted to them. Sir, once again we extend a red carpet welcome to Sri Vishnudev sir, Senior Division Manager, Tanjavur Division, LIC of India. உங்களுக்கு தெரியாது, நவம்பரில் 1 lakh பாலிசி ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணது சதன் ஜோனில் சார் தான்.
அதனால தான் அந்த ஃபோட்டோவை காமிக்கிறேன். இது தஞ்சாவூர் டிவிஷனோட எல்ஐசி பில்டிங். அகைன் அப்கோர்ஸ் நீட்லெஸ் டு சே அவர் சென்னையில் தான் ரொம்ப நாள் இருந்திருக்காரு. அதனால சென்னையில் வந்து யாருக்குமே அவரை தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. மேனேஜர் சேல்ஸ்லேருந்து எல்லா பிரான்ச்சஸ்லையும் இருந்து மேனேஜர் சேல்ஸ் ஆகி மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆகி அப்புறம் ஆந்திராலாம் போயிட்டு வந்து சார் மேடம் எனிவே இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ப்ரோக்ராம்ஸ் வாட் வி ஹவ் டன் ஸோ ஃபார். நண்பர்களே, சார் சொன்ன மாதிரி கோடு போடாதீங்க, எப்படி தெரியுது பாருங்கள், வேண்டாம். ஸோ இதெல்லாம் நம்ம நடத்தியிருக்கோம் போன வருஷம். இந்த வருஷம் நிறைய பிளான்லாம் இருக்குது. ஸோ வி ஆர் கோயிங் டு டூ தட். அவர் ஜேர்னி கண்டினியூஸ். இன்னைக்கு 73 இல்லையா, நாளை நமதேங்கிற தலைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 2026 2 + 2 + 6 கூட்டிங்கன்னா 10, 73வது செஷன் கூட்டினாலும் 10, 7 + 3, டி விஷ்ணுதேவ் கூட்டினாலும் 10. ஒய் ஐ எம் சேயிங் மினிமம் 10 lakhs ஃபர்ஸ்ட் பிரீமியம் இன்கம் வரணும் மந்த்லி. ஸோ 120 lakhs 1.2 crores. ஸோ ஸ்ட்ரைட் எம்டிஆர்டி கரெக்டா. அதுக்கப்புறம் ஸ்கேல் டு சிஓடி கேலக்சி கிளப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தட் இஸ் வை ஐ எம் சேயிங் 10 இஸ் அ ராசி நம்பர் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஓகே, எம்டிஆர்டி நார்ம்ஸ் இது உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். ஐ வுட் நவ் ரெக்வஸ்ட், ஐ வில் ஷோ த ஸ்லைட்ஸ். I would now request our COT member Mrs. Kalyani Madam of Rockport branch of Tanjavur division. So it would be very appropriate if Madam of Tanjavur division அவங்க வந்து வெல்கம் அட்ரஸ் கொடுத்தா தான் நல்லா இருக்குன்னு I have requested Madam. Madam, over to you. Thank you, sir. COT மெம்பர்ஸ் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னோட டிவிஷன் என்னோட எஸ்டிஎன் சாரை வரவேற்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைறேன். ஹிஸ் ஜாயின் மேடம் கட்டாரு வாய்ஸ். for our plans. 2000 job related as ABM and posted to Kallakurichi. First 50 lakh sum assured was completed. 2003 and promotion went to Kumarapalayam branch office under Namakkal district. Completed big sum assured achieved budget. Created 5 MDRTs on commission basis. Worked 30 days as BM of Rayabram branch. 2006 posted as resident manager LIC International Qatar. First Banakaran partnership was signed with Doha Bank. 2009 worked as deputy manager B&AC at Chennai Division 2. 2010 and promotion posted as SBM CBO3 Chennai Division 2. Achieved budget 1,44 lakhs annualized premium. Got completed. Club member increased. Manifold big single premium of 2,50 lakhs completed. Sir, next slide. Sir, 2012 went to Tirunelveli division as manager sales achieved budget. 2014 came to Tambaram branch office as SBM, achieved many laurels, helped people during Chennai flood. Tambaram branch office became zone number 1. 2016 posted as manager sales of Chennai division 1. Our present ZM sir was the SDM. Chennai division 1 became all India number 1. 2018 promoted and posted as CM Kandakur branch office, achieved budget, created 34 MDRTs, became all India number 4. 2020 posted as MM Chennai division 1, division became all India number 2. 2022 posted as DM of Mumbai division 2. The division office was shifted a new premises. 2024 posted as RMB and AC South Zone, achieved 150% of budget. History created by completing 600 crore. Now heading the Tanjavur division of LIC of India, created a history in November 25 by selling more than 1 lakh policies, managing and overseeing more than 36 branches including a source coming under the Tanjavur division. Happily married and blessed with 2 children, 1 son and 1 daughter. Lee Group COT members, once again extend a warm welcome to our today's session, sir. Flood is open to you, sir.
சார் வந்து சிஎம்ல ஹானரிங் வாங்கினது எஸ்டிஎம் மீட்டிங்கில். நெக்ஸ்ட்டு சார் வந்து நம்ம லீக் குரூப்புக்கு வந்து 39 செக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. சார் வந்து 50th செஷனில் சார் வந்து கீனோட்ஸ் கொடுத்துருக்காங்க. சாரை வெல்கம் பண்ணுறதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சார் வந்து நம்மளோட மென்டார். சார் வந்து நம்மளோட லீக் குரூப் ஹெட் ராஜகோபாலன் சாரை வெல்கம் பண்ணும்போது, ஹானரிங் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ இது. தேங்க்யூ சார். Thank you so much, சார் Kalyani madam, for your wonderful intro. மேடம் ஒரு சின்ன கரெக்ஷன், ஆக்சுவலி கரண்ட் செட்டம்னு சொல்லியிருந்தாங்க, கரெக்ட் தான். அப்போ சார் எனக்கு ஜூன் மாதம் அனுப்புறப்போ அந்த செட்டம் ஓ சாரி. வெங்கட்ராமன் சார், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அதை மாத்திருக்கணும். வெங்கட்ராமன் சார் was the SDM at that time. Am I right, sir? Yes, Sir. yes, correct, No, correct, I Vijay. just wanted to correct. And also I was blessed in the one of the ECR hotel. சார் வந்து CLA மீட்டிங்ல என்ன ஹானர் பண்ணனால I thought I should show the picture. I was privileged, I was honored. அதனால thank you so much, sir. Floor is open to you, sir. Thank you, thank you, thank you, thank you. சார் 1 minute. Thank you so சார் much. வந்து இதெல்லாம் சாரோட அச்சீவ்மெண்ட்ஸு. சார் அச்சீவ் பண்ணாத இடமே இல்லை. சார் வந்து எந்த பிரான்ச் போனாலும் அந்த பிரான்ச், எந்த டிவிஷன் போனாலும் அந்த டிவிஷனில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. என்னோட 20 years எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு எஸ்டிஎம்கிட்ட வந்து பேசி ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறேன்னா இந்த ஒரு எஸ்டிஎம் தான். ரொம்ப வியப்பாக இருக்குது. சாரோட அதே மாதிரி சார் வந்து நம்மளையும் அதே மாதிரி அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்காக இந்த குரூப்பில் பேச வந்திருக்காங்க. ஹார்ட்டி வெல்கம் சார். Thank you. Thank you, thank you, madam. Thank you so much. Shall we start? Yes, sir. Yes, please, please. Yes, okay. Friends, very good morning to you all. Sorry, good evening to you all. I'm so privileged and honored, blessed. இன்னைக்கு உங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த ஒரு காணொலி வாயிலாக ஒரு கலந்துரையாடல் நடத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எனது மூத்த சகோதரர், நம்ம லீக் குரூப்போட தலைவர் திரு KS ராஜகோபால் சாருக்கும், பிறகு அவருக்கு உறுதுணையாக இருந்து பக்கபலமாக இருந்து வேண்டிய ஆலோசனைகள், உதவிகள் எல்லாத்தையும் நல்கி கொண்டிருக்கும் நம்மளோட கோர் டீம் மெம்பர்ஸ், COT மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கலந்துரையாடலில் பங்கு பெற்று அல்லது இதோட காணொலியில் பங்கு பெற்று பயன்பெறப் போகும் எனது அருமை முகவர் சகோதர சகோதரிகள், வளர்ச்சி அதிகாரி பெருமக்கள், கிளை மேலாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you, sir. Yes, hearty welcome to all the League Group family members once again. On behalf of LIC as well as on behalf of myself, on behalf of the entire League Group family, I extend a very happy new year wishes to you all. Let this year be a very promising year, prospering year for each one of you. Whatever be the goals you are having in your mind, let it be fulfilled by the Almighty. Whatever your aspirations, உங்களோட உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், ஓங்கு கல்வி எல்லாம் பெற்று மிக சிறப்புடன் வாழ இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு படிக்கல்லாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல பேரருளை வேண்டி விரும்பி இந்த செஷன்ல நம்ம உள்ள போகலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நாளை அப்படிங்கிற ஒரு நாள் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து நேற்றைய கனவு, இன்றைய உழைப்பு, நாளையோட ஃபுல்ஃபில்மெண்ட், நாளைக்கு நிறைவடையக்கூடியது. ஸோ நாளை இருக்குது அப்படின்னு சொல்லி யார் நம்புவோம் அப்படின்னா, நேற்றைக்கு ஒரு கனவு கையில இருந்தது, அது கூட இன்றைய கனவா கூட இருக்கலாம். இன்றைக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய கனவு, அதற்கு அடுத்து நம்மளோட உழைப்பின் மூலியமா வரக்கூடிய நாட்கள்ல யார் யார் என்னையால நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நாளை அப்படிங்கிற ஒரு நாள் இருக்குது. சார் அப்ப மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன சார் செய்ய? இந்த வெந்ததை தின்று விதி வந்தால் போவர் போலன்னு சொல்லி பெரியாள்கள் சொன்னது மாதிரி, அப்படிப்பட்டவங்களுக்கு நாளைங்கிற ஒரு நாள் கிடையாது. அவங்க ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓகே இன்றைய பொழுது போச்சுது அவ்வளவுதான், நாளைக்கு என்னது இருக்குது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சோ பாரதியார் சொன்ன மாதிரி கனவு மெய்ப்பட வேண்டும் சொல்லி சொன்னது மாதிரி, நம்மளோட அப்துல் கலாம் ஐயா சொன்னது மாதிரி, ஒரு ஒரு வளமான ஒரு எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு சிறந்த கனவு காணுங்கள் சொல்லி சொன்ன மாதிரி, யாரு வாழ்க்கையில வந்து கண்கள் நிறைய தேக்கத்தையும் கண்கள் நிறைய ஒரு கனவுகளையும்
மனது முழுக்க ஒரு ஆர்வத்தையும் வைத்துக்கொண்டு அதற்கு தேவையான என்னோட உழைப்பை நான் இடும் பொழுது எதிர்காலத்தில் வரக்கூடிய நாட்களில் என்னோட கனவு மெய்ப்பட போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த நாளை நமதே அப்படிங்கிற அந்த தலைப்பு வந்து மிக சிறப்பாக பொருந்தும். அதுலயும் சரி, குறிப்பா நம்ம எல்ஐசி முகவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா சரி, சும்மா சாதாரணமா கிடையாது. இந்த முகவாண்மை எடுத்ததன் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் பாத்தீங்கன்னா சரி, அளவிடற்கரிய பாக்கியம். இந்த பாக்கியத்துல அதாவது ஒரு சாதாரண ஒரு எம்பிஏ மார்க்கெட்டிங் படித்தவருக்கு எவ்வளவு தூரம் அனுபவம் இருக்குமோ, ஆர் எவ்வளவு தூரம் படிப்பறிவு இருக்குமோ, அந்த அளவுக்கு நமக்கு பட்டறிவு இருக்கும். அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு அ அனுபவத்த வந்து நம்ம பெற்றிருக்கிறோம். ஸோ எதிர்காலம்ங்கிறது நமக்கு சாதகமா தான் இருக்குது. நமக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறது. என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அந்த எதிர்காலத்தை நோக்கி போவதற்கு தயாராகி இருக்கிறோமா? அப்படிங்கிறத சொல்வதற்கு மட்டும் தான் எனக்கு இன்றைய செஷன நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல எல்லாத்தையும் என்னால ஃபுல்லா கவர் பண்ண முடியாட்டாலும் சரி, என்னால முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துல எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் டச் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து எடுத்துட்டு லெட் மீ டூ டேக் இட் அப் ஃபர்தர். ஃபைன், நைஸ், குட். ஃபிரெண்ட்ஸ், நேற்றும் இன்றையும் சாரி இன்றும் நாளையும் நேற்றின் எச்சங்கள். அதாவது என்னன்னா, நேற்று விட்டுட்டு போன சில விஷயங்கள் தான் இன்றைக்கும் இருக்குது, நாளைக்கும் இருக்க போகுது அப்படின்னு சொல்றது. இது வேற ஒண்ணுமே கிடையாது. கனவு நம்மளோட கனவு வந்து ஒரு சின்ன ஒரு மனதுல ஒரு ஓரத்துல இருந்ததுக்கு நம்ம எவ்வளவு தூரம் வடிவம் குடுத்திருக்கிறோம். ஒளி வடிவமோ, இல்ல ஒலி வடிவமோ, இல்ல எழுத்து வடிவமோ, ஏதோ ஒரு வடிவம் குடுத்து நம்ம செயல்படுத்தி வச்சிருந்தோம் அப்படின்னா, அதோட தொடர்ச்சி வந்து போய்க்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. நேற்றோட தொடர்ச்சி தான் இன்றைக்கு வருது, நாளைக்கு வருது. நம்ம நேற்று கண்ட கனவ நேற்றோட விட்டுட்டு காலையில எந்திரிச்சு தொடச்சு விட்டுட்டு போயிட்டோம்னா ஒண்ணுமே கிடையாது. அப்துல் கலாம் ஐயா சொன்னது தான் மறுபடியும் ஒருக்கா ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது. நண்பர்களே, கனவு என்பது தூக்கத்தில் வருவதல்ல கனவு. எந்த ஒரு நிகழ்வு எந்த ஒரு நினைவு உங்களை தூங்க விடாமல் பண்ணுகிறதோ, அதுதான் உண்மையிலேயே கனவு அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க. அந்த கனவ உங்களோட மனதுல பதிக்கணும். அது பதிப்பதற்கு எல்லாம் உள்ள இறையருள், பேரருள் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணம் மனதுல தெளிவா, ஆழமா பதிந்து நிற்கணும். அதுதான் நம்மளோட வேண்டுகோள். அடுத்து, நேற்றைய பொழுதின்றி இன்றும் நாளையும் இல்லை. நமக்கு ஒரு கனவுங்கிறது ஒன்று இல்லாம இருந்தது அப்படின்னா, நம்ம மனுஷங்க கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாரி எத்தனையோ தாவரங்கள் வளருது, வாழுது, காணாம போயிருது. அதே மாரி எத்தனையோ உயிரினங்கள் இந்த பூலோகத்துல வாழுது, இருக்குது, காணாம போயிருது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம இல்லாம இருக்காம, நேற்றைய ஒரு கனவு நம்ம கையில இருந்த கனவை எடுத்துட்டு எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்க்கணும். ஸோ நேற்றையோட தொடர்ச்சி தான் இன்றும் இருக்குது, நாளையும் இருக்குது. ஒவ்வொரு விடியலும் ஓர் ஆயிரம் நிகழ்வுகளை ஒளித்து வைத்தபடியே விடிகிறது. ஒரு நாள் விடியுதுன்னா, அது சூரியனுக்கு மட்டும் புதுசு கிடையாது நண்பர்களே. பூமிக்கு மட்டும் புதுசு கிடையாது. நமக்கும் புதுசு. நேற்றைய வரைக்கும் நான் வந்து ஒரு கனவு எடுத்து வைக்கல சார். நான் 10ஓட 11, அத்தோட நானும் 1ன்னு சொல்லிட்டு 12 பாலிசிகள் ரூ. 1,00,000 குடுத்த ஒரு முகவாண்மை வச்சிருக்கக்கூடிய ஒரு சாதாரண முகவரா இருந்துகிட்டேன். அப்படின்னு நீங்க சொன்னாலும் சரி, இல்ல சிஎம் கிளப் மெம்பர்ல 15 வருடங்கள், 20 வருடங்கள் லைஃப் மெம்பர் வாங்கி வச்சிருக்கிறேன். அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல இருந்தாலும் சரி, நீங்க எந்தெந்த லெவல்ல இருந்துட்டு நான் அடுத்த லெவல்ல போகாம இந்த லெவல்ல இருக்கிறேன். இருப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். அப்படின்ன மாரி இருந்தது அப்படின்னா, நண்பர்களே, இந்த விடியல் ஓர் ஆயிரம் நிகழ்வுகளை ஒளித்து வைத்தபடியே விடிகிறது. அது ஒளித்து வச்சிருக்கிறத நம்ம தொறந்து பார்க்கணுங்கிறத முயற்சி பண்ணல. இத கொஞ்சம் முயற்சி பண்ணணும்னா இந்த விடியல் நமக்கும் நம்மளோட வாழ்வுக்கும் மிகப்பெரிய விடியலா இருக்கும். நம்மளோட குடும்பத்தினர் மட்டும் இல்லாமல் நம்ம சார்ந்துள்ள அந்த சமூகம். மேன் இஸ் அ சோசியல் அனிமல்ன்னு சொல்லுவாங்க. மனிதன் வந்து சமூகத்துக்கு உண்டான ஒரு விலங்கு. சமூகத்தால் அ படைக்கப்பட்ட விலங்கு, சமூகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு விலங்குன்னு சொல்லி கூட எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த சமூகத்துக்கு நம்மளோட பங்களிப்பு மிக சிறப்பா இருக்கணும். அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலா பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம போகிற வழியில ஒரு இடத்துல ஒருத்தர் தண்ணியோட வந்து கேட்கிறாரு. கையில இருக்க ஒரு பாட்டில் தண்ணியில கொஞ்சம் கையில குடுத்துட்டு போனோம் அப்படின்னா, அன்னையோட முடிஞ்சு போச்சுது. அந்த இடத்துல நின்னு, நாளைக்கு இந்த இடத்துல வருதவங்களுக்கு தண்ணி ஒண்ணு ஏற்பாடு பண்ணுனா நல்லா இருக்குமே! அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க மனிதர் கிடையாது. நீங்க மாமனிதர். அதே மாதிரி ஒரு சாதாரணமா ஒரு 10 பேருக்கு பாலிசி குடுத்தேன், 50 பேருக்கு பாலிசி குடுத்தேன், 100 பேருக்கு பாலிசி குடுத்தேன். அப்படின்ன மாரி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு சாதாரணமான நிகழ்வு. நமக்கு வருஷத்துக்கு ஒரு 130 பாலிசிகள் பண்ணணும். ஒரு 3, 4 ஆண்டுகள் முடிக்கணும். முடிச்ச உடனே நம்ம சிஎம் கிளம்பர் ஆயிருவோம். அதுக்கு பிறகு 40 பாலிசி பண்ணா போதும். அப்படின்னு சொல்லிட்டு எப்ப வந்து நம்ம வந்து நம்மள சுருக்கணும்னு நினைக்கிறோமோ,
ஒருமையில் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் ஒருவனுக்கு எழுமையும் ஏமா புடைத்துன்னு சொல்லி பெரியவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த சுருக்கணும் அந்த நம்மளோட ஒருமையில் ஆமை போல் 5 அடக்கல் ஆயிற்றின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உணர்வுகள் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி சுருக்கி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னதை நம்ம தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டோம். ஏன்னா வள்ளுவர் பெரியாள்கள் சொல்றது எல்லாமே நமக்கு புரியறது கிடையாது. இடையில ஒரு 2, 3 விஷயங்களையும் நான் போகும்போது சொல்லிட்டு போறேன். என்னோட வேண்டுகோள், நேற்றைக்கு நான் 130 பண்ணேன்னா, இன்னைக்கு நான் 1300 பண்ணணும். அதற்கு பிறகு 13,000 பண்ணணும். அப்படின்ன மாரி பண்ணக்கூடிய அளவுக்கு வல்லமை தராயோ பராசக்தின்னு சொல்லி பாரதியார் கேட்ட மாரி கேட்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுதான் நம்மளோட கனவோட ஆரம்பம். கனவு நம்மளோட மனசுல எவ்வளவு ஆழமா உள்ள பதிஞ்சிருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். கடவுள் அதுதான் பார்ப்பாரு. வேற ஒண்ணுமே கிடையாது. எப்பா என் குழந்தை அழுகுது அப்படின்னா, ஏமாத்துனா என் குழந்தை அமைதியாயிரும்னா பரவாயில்ல, நான் ஏமாத்திட்டு பரவாயில்ல ராஜா ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஏமாத்தி விட்டுட்டு போயிரலாம். குழந்தை அந்த எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில வைராக்கியமா இருக்குது அப்படிங்கும் பொழுது, அந்த தகப்பனும், அந்த தாயும், இல்லாட்டினா அந்த இறைவனும் நமக்கு கூட சேர்ந்து உ நம்மளோட இலக்கை அடைவதற்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இயற்கைக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று. ததாஸ்து, ததாஸ்து, ததாஸ்து. அப்படியே ஆகட்டும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுபடிதான் நடக்கும். இங்க பிரச்சனை எது வருது அப்படின்னா, நம்ம எத நினைக்கிறோம்? எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது பிரச்சனை கிடையாது. அது நல்ல நிகழ்வு. அப்படி கார் வேணும்னு நினைச்ச ஒருத்தனை கொண்டு போய் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கால் டாக்ஸிக்கு டிரைவர் ஆக்கி விட்டுட்டாங்க. பிரச்சனை அதுதான். ஏன்னா, அவன் கார் வேணும்னு கேட்டான். அவனுக்கு ஒரு கார கையில குடுத்து, "இதான் உன் காருப்பா. ஓனர் ஒருத்தரு. இது உன் கையில தான் இருக்கும். நீ வச்சுக்கோ. ஜாலியா ஓட்டிக்கிட்டு இரு." ஆனா, அவன் எதிர்பார்த்தது அப்படி கிடையாது. அவன் நம்ம பாரதியார் பராசக்திட்ட கேட்ட மாரி, "பராசக்தி காணி நிலம் வேண்டும்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சு, அவருக்கு வேணுங்கிறது அவ்வளத்தையும் ஒரு வரியா சொல்லி கடைசியில மொத்தமா பராசக்தியே அ வாயடைத்து போகிற மாரி அவளோட கனவுகள் அவ்வளத்தையும் மொத்தமா கொண்டு வந்து குடுத்துருவாரு. இந்த மாரி நம்மளோட பிரேயர் பார்த்தீங்கன்னா, திருப்பி ஒரு கம்ப்ளீட்டா ஃபுல்லா ஒரு ஃபுல்லஸ்ட் ஃபுல்ஃபில்மென்ட்டோட இருக்கணும். எனக்கு சொந்தமா கார் வேணும். அந்த கார் ஓட்டுவதற்கு ஒரு டிரைவர் வேணும். நான் கார்ல முன்னால இருக்கணும். இல்லாட்டா என்னோட குழந்தை முன்னால இருந்து போகணும். பின்னால இருந்தபடி ரசித்தபடி நானும் என் மனைவியும் போகணும். அப்படிப்பட்ட காரை வைப்பதற்கு நல்ல ஒரு வீடு வேண்டும். அந்த வீடு இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கணும். என்னோட ஓட்டுநர் தங்குவதற்கு அங்க ஒரு இடம் வேணும். அப்படின்ன மாரி உங்களோட கனவு வந்து மிகப்பெரிய கனவா இருந்தது அப்படின்னா, கேளினும் பெரிது கேள் அப்படின்ன மாரி நம்மளால கேட்க முடிந்ததுன்னா, நண்பர்களே இந்த இறையருள், குருவருள், இயற்கை, நீங்க வணங்கக்கூடிய உங்களோட இஷ்ட தெய்வம், நமது பெற்றோர் எல்லாரோட ஆசியிலயும் சரி, அது நடந்து வரும். அது நடந்தே போகும். இன்று இல்லையேல் நாளை நடக்கும். அந்த நாளை நமக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறது. அந்த நாளைக்காக இன்று நாம் தயாராக இருக்கிறோமா? இல்லையா? அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பேசப் போறோம். லெட் அஸ் கோ ஃபர்தர். எஸ். ஃபிரெண்ட்ஸ், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய ஒரு படத்த பாருங்க. இந்த மேரி சைக்கோம் சாரி மீராபாய் சானு அப்படி சைக்கோ மீராபாய் சானுன்னு சொல்லிட்டு நம்மளோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டை சார்ந்த ஒரு பெண்மணி 2016 ஒலிம்பிக்ல அந்த அம்மாவை பாருங்க. அந்த அம்மாவை கொண்டுட்டு போய் வெயிட் லிப்டிங் இறக்கி விடுதாங்க. இறக்கி விடும்போது அந்த அம்மாவால அந்த வெயிட்டை தூக்கி நிப்பாட்ட முடியல. தடுமாறுது. அந்த அளவுக்கு பழக்கம் இல்ல, பயிற்சி இல்ல, ஏதோ ஒரு சூழல். இப்படிப்பட்ட ஒரு கால சூழல்னால அந்த வருடம் அந்த அம்மாவால அதற்கு விருப்பப்பட்ட கிளப் அது சாரி ஒரு மெடலை ஒலிம்பிக்ல வாங்க முடியல. அதோட முடிஞ்சு போச்சுதுன்னு சொல்லிட்டு ஓ ஓடி வந்து வீட்டுல வந்து உட்கார்ந்து படுத்த படுக்கை ஆகி போச்சுது. பிறகு மறுபடியும் அவங்களோட கோச் போய் பார்த்து எடுத்து என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, எம்மா அது ஒரு தோல்வி கிடையாது. கடவுள் வந்து நீ எந்த இடத்துல இருக்கிற, உனக்கு ஒரு அளவுகோல் வச்சிருக்கிற, உன்னோட அளவுகோல நீ எந்த இடத்துல இருக்கிற அப்படிங்கிறத நினைச்சு உனக்கு நிர்ணயம் பண்ணி சொல்லுவதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு இன்னும் நீ தகுதி பெற வேண்டியது இருக்குன்னு உன்கிட்ட சொல்லி கொடுத்திருக்கிறாரு, உணர்த்தி இருக்கிறாரு. நீ அதோட நிற்காத. நீ அதுல நின்னு போனன்னா, இன்று நம்மளோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான குழந்தைகள் இந்த மாதிரி விளையாட்டு துறைக்கு வராமலே போயிடுவாங்க. அந்த குழந்தைகளோட எதிர்காலத்த எல்லாமே நீ பாழாக்குற மாரி ஆயிடும். நீ மறுபடி வா, முயற்சி செய். நிச்சயமா உன்னால முடியும். இந்த நாளைங்கிறது உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கைய குடுத்தாங்க. தன்னம்பிக்கைய குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சரி, இந்த பக்கத்துல 2021 5 வருடங்கள் கழித்து அடுத்த ஒலிம்பிக்ல அந்த அம்மா பார்த்தீங்கன்னா சரி, சில்வர் மெடல் வாங்கிட்டு வந்தது. விமென்ஸ்ல 49 கேஜி வெயிட் லிஃப்டிங்ல சில்வர் மெடல் வாங்கிட்டது. அந்த கண்ணுல இருக்கக்கூடிய ஏக்கத்த பாருங்க. இந்த கண்ணுல இருக்கக்கூடிய பெருமிதத்த பாருங்க. புன்னகைய பாருங்க. சந்தோஷத்த பாருங்க. நண்பர்களே, இன்றைய பொழுது நம்ம 2016ல இருந்த அந்த சைக்கம் மீராபாய் சானு அப்படிங்கிற ஒரு அம்மாவோட நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அத பத்தி கவலைப்படாதீங்க. சார், நான் சிஓடி முடிக்கணும்னு நினைச்சேன் சார். என்னையால 2 எம்டிஆர்டி தான் சார் முடிக்க முடிஞ்சது. கவலைப்படாதீங்க. சார்,
நான் 2 MDRT தான் முடிக்கணும்னு நினைச்சேன் சார். என்னால 1 தான் சார் முடிக்க முடிஞ்சது. கவலைப்பட வேண்டாம். சார் நான் MDRT முடிக்கணும்னு நினைச்சேன் சார். கடைசியில பார்டர்ல போயிட்டு சார். கவலைப்பட வேண்டாம். சார் பாதி தான் முடிச்சேன். கவலைப்பட வேண்டாம். இல்ல சார் நான் ஒரு 100 பாலிசி பண்ணி முடிச்சேன்னு நினைச்சேன். என்னால இன்னும் எந்திரிக்க முடியல. கவலைப்பட வேண்டாம். நண்பர்களே, நாளை நமதே. எதிர்காலத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு ஐயா தெளிவா சொல்லிட்டார். கூட்டுத்தொகை 10 வருது. ஒழுங்கா இருந்துக்கோங்க. 8 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னதை நம்ம தலைவர் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டாரு. மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் பிரீமியம். ரெடியா நிக்கோங்க. இதை மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கமிஷன் அப்படிங்கறத கூட நம்ம எடுத்துக்கிடலாம். லெட் அஸ் மூவ் அகட் ஃபர்தர். சோ ஒரு இடத்துல ஒரு தோல்வி நடக்குது அப்படின்னா அந்த தோல்வியை பார்த்து துவண்டு ஒதுங்கி விடாமல், எப்பா இன்றைய தோல்விங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. நான் இன்னும் கொஞ்சம் தயார்படுத்தலைங்கிறதுக்காக கடவுள் எனக்கு வச்ச ஒரு 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 மந்த்லி டெஸ்ட் மாதிரி, ஒரு ட்ரையல் மாதிரி, ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் மாதிரி ஆகி போச்சுது. அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நான் தான் வின்னரா இருப்பேன் அப்படின்ன மாதிரி துணிவோட இறங்குங்கள். வெற்றி நமதே. லெட் அஸ் சீ. இது நம்ம நார்மலா நமக்கு ஒரு எண்ணம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஆஃப் லேட் பாத்தீங்கன்னா சரி, எல்லாருமே பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, மத்த ஈக்விட்டி மார்க்கெட் இதுல தான் வந்து எல்லாரும் போயிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க சார். நம்ம இன்சூரன்ஸ் பாலிசியை பத்தி யாருமே போடுறது கிடையாது சார், வைக்கிறது கிடையாது சார்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஜெனரல் ஒரு ஒப்பீனியன் இருக்குது. இல்ல நம்ம கேட்கக்கூடிய நபர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லுவதனால நமக்கு ஒரு மனசுல வந்து திருப்பி திருப்பி அந்த எண்ணங்கள் வந்து விழுந்ததுனால அந்த எண்ணத்தை நம்ம என்ன பண்றோம்னா, வி ஸ்டார்டட் பர்ச்சேசிங் தட் ஆர்கியூமெண்ட். ஒரு ஆர்கியூமெண்டா வரும்பொழுது அதை கடந்து போகுவதற்கோ இல்லாட்டினா அதற்கு ஒரு பதில் சொல்வதற்கோ முடியாமல் வி ஸ்டார்டட் பர்ச்சேசிங் த ஆர்கியூமெண்ட். அப்படி பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா சரி, நமக்கு என்ன குழப்பம் வந்துருதுன்னா, சார் உண்மையிலேயே ஷேர் மார்க்கெட் தான் சார் பிரமாதமா படுதுன்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிருந்தோம். நண்பர்களே அப்படி கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வட்டம் போட்டிருக்கோம். வட்டத்துல வந்து பச்சை கலர்ல ஒரு கலர் இருக்குது. சிகப்பு கலர்ல ஒரு கலர் இருக்குது. உள்ள இருக்க நம்பரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இது என்னன்னா, இந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடியது எல்லாமே அந்த வருடத்துல இருந்தக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எஃப்டி ரேட். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. இல்லைன்னா 6.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குன்னா, இந்த இத்தனை மடங்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கரண்ட் இயர் எடுத்துக்கிடுவோம். 2025 ஒய்டிடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த 2025 எடுத்துக்கோங்க. 25ல 21% பிஎஸ்சி ஷேர் தான் எஸ்பிஐ லைஃப்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எஃப்டி ரேட்டை விட ஜாஸ்தி வந்திருக்குது. மீதி 79% அதை விட கம்மியா போயிருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் எந்த இடத்துல உள்ள இறங்குனங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இதுல நான் போட்டுட்டு என்னோட பிபியும் சுகரையும் மேலும் கீழும் ஏத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு பேசாம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால ஒரு எஃப்டில போட்டு விட்டுருந்தேன்னா நான் சேஃபா இருந்திருப்பேனே. பிரச்சனை கிடையாது. கேபிட்டல் ப்ரொடெக்ஷனோட இருக்குமே அப்படிங்கிற லெவலுக்கு போக ஆரம்பிச்சிடுவோம். அதைத்தான் நான் சொல்றேன். அதற்கு முந்தின வருடம் 2024 பாருங்க, சற்றேறக்குறைய 67% ஷேர் வந்து நம்மளோட எஃப்டியை விட ஜாஸ்தியா பண்ணியிருக்குது. 37%. அப்பவும் சரி 37% சாதாரணமான நம்பர் கிடையாது. 37% ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஷேரை விட கம்மியா போயிருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஃப்டியை விட அதுல அந்த ஷேர்ல கிடைக்கக்கூடிய ஈல்டு வந்து கம்மியா இருந்திருக்குது. 2023 அந்த வருடம் பாத்தீங்கன்னா சரி 30% தான் அதை விட கம்மியா இருந்திருக்குது. 70% ஜாஸ்தியா இருந்திருக்குது. 2022 பாருங்க, 59% கீழே இருந்திருக்குது. இது என்னன்னா இது ஒரு சைக்கிள். நீங்க 2018 19 எல்லாம் பாருங்க நண்பர்களே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஃப்டி வந்து அது வந்து அதிகப்படியான ஒரு ரிட்டர்ன் இல்லாட்டினா ஒரு நல்ல ஒரு ஈல்ட வந்து கஸ்டமர்களுக்கு கொடுத்துருக்குது. ஆனா ஈக்விட்டி மார்க்கெட் கொடுக்கல. நம்ம கிட்ட இந்த அளவுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இல்ல அப்படிங்கிறதுனால நம்ம கஸ்டமர்கள் இல்லாட்டா நம்மளோட வாய்ப்பாளர்கள் என்ன சொல்றாங்களோ சொல்றதை கேட்டு நம்ம நம்பியிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறோம்னா ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிருந்தோம். நண்பர்களே அப்படி கிடையாது. தயவு செய்து என்னோட வேண்டுகோள் என்னன்னா, இந்த வருடங்கள்லாம் பாத்தீங்கன்னா சரி, மார்க்கெட்ல அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. சொன்ன அளவுக்கு ஈல்டு எங்கேயுமே கிடையாது. இத வந்து ஒரு பேஸா கையில எடுத்துக்கங்க. நம்ம தொழில் நம்மளோட பாலிசிகள், நம்மளோட சாந்தி பாலிசி, இல்ல அக்ஷய்ல கிடைக்கக்கூடிய ஈல்டு, இல்லாட்டினா ஸ்மார்ட் பென்ஷன்ல கிடைக்கக்கூடிய ஈல்டு, பேங்க் எஃப்டியை விட ஜாஸ்தியா இருக்குது. இங்க பேங்க் எஃப்டியை விட அது கம்மியா இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஈல்டு வந்து பேங்க் எஃப்டியை விட ஜாஸ்தியா இருக்கிறதுனால நிச்சயம் பிஎஸ்சி ஷேர்ஸை விட நம்மளோட எஃப்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இது நம்ம மனசுல ஆழமா பதியணும். நம்ம கிட்ட இல்லைன்னு நம்ம நினைக்கிறதுனால நமக்கு இல்லாமலே போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் சேர்ந்து வந்திருக்குது நிறைய பேருக்கு. அப்படிலாம் கிடையாது.
நிறுவனம் நல்ல இடத்துல இருக்குது, நம்மளோட பாலிசிகள்ல கிடைக்கக்கூடிய ஈல்டு வந்து பெஸ்ட் ஈல்டா இருக்குது. பிறகு ஈக்விட்டி மார்க்கெட்ல நேரடியா முதலீடு பண்ணி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஈல்ட விட நம்மளோட இது ஜாஸ்தியா தான் இருந்துகிட்டு இருக்குது. அதுல சார் இன்னொரு விஷயம், ஒரு 21% வந்து நல்ல இருக்குதுல்ல சார் நீங்க சொல்றபடின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நண்பர்களே, அந்த 21% எதுங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு கண்ணை கட்டிக்கொண்டு இருட்டறையில் கருப்பு பூனையை தேடின கதை தான் இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம காத்துக்கிட்டு இருக்குதுங்கிறது. முதல்ல நம்ம கண்ணை கட்டியாச்சுது, நமக்கு எது இருக்குது என்னங்க தெரியாது. இன்னொன்னு அறை வேற இருட்டறை, அந்த அறையில எது எங்க இருக்குது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. மூன்றாவது நம்மை தேடுவதை பத்தி ஒரு கருப்பு பூனை. கண்ணை மூடிய கருப்பு பூனைன்னா சுத்தமா தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படிப்பட்ட சூழல். தெரியாத்தனமா நான் ஒரு மூலையில இருக்கக்கூடிய பூனைய போய் பிடிச்சுட்டேன் அப்படின்னா, அது என்னோட அதிர்ஷ்டம், பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு தான் எடுக்கணுமே ஒழிய, அப்படி இல்லாத பட்சத்துல நண்பர்களே, திஸ் இஸ் த வே இன் விச் திங்ஸ் ஆர் கோயிங். நீங்க அத நினைத்துட்டு இது நல்ல இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வர வேண்டாம். இது அபிஷியலா நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் ஆன ஒரு டாக்குமெண்ட். ரைட். நெக்ஸ்ட். ஒரு ஜெனரல் பெர்செப்ஷன் நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சரி, இந்த மாதிரி ஷிஃப்டிங் ப்ரிஃபரன்ஸ் இப்போ உள்ள சூழல் மக்களுக்கு எல்லாமே ஃபிக்ஸட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பேங்க் டெபாசிட், இன்சூரன்ஸ், ஸ்மால் சேவிங்ஸ் அது எல்லாமே கீழே இறங்கிக்கிட்டு இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஜென்ரலா ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. ஏன்னா 2024 விட 2025 கம்மியா இருக்குது. டோட்டல் பேங்க் டெபாசிட் 9% கீழே போயிருக்குது. இன்சூரன்ஸ்ல வந்தக்கூடிய ஃபண்டு -17% இருக்குது. இல்லாட்டினா ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு போனது 10% கூடி இருக்குது. அதற்கு பிறகு கரன்சி ட்ரேடிங்ல 77% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. மியூச்சுவல் ஃபண்டு 95% வளர்ந்துருக்குது. ஈக்விட்டி 153% வளர்ந்துருக்குது. அப்படின்ன மாதிரி சாரி ஸ்மால் சேவிங்ஸ் எல்லாமே -24% இருக்குது அப்படின்னு சொல்றது ஒரு டேட்டா ஒண்ணு வெளியில இருக்குது. சரிங்களா? ரைட்டு. இதுல வந்து நமக்கு மெயினா தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா, நம்ம வந்து ஒரு நல்ல லெவல்ல வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். சில மாதங்கள் நமக்கு சின்ன தொய்வடையக்கூடிய மாதங்கள் இருக்கும். ஒரு ஓவரால் ஃபைனான்சியல் இயர் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு மார்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து பார்க்கணும். இதே இடத்துல இனி ஒரு டேட்டாவும் சேர்ந்து வந்திருக்குது. இதுல பாருங்க, ஈக்விட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சர்ஜ் ஆஸ் ட்ரெடிஷனல் சேவிங்ஸ் லூஸ் மொமெண்டம். டோட்டல் டெபாசிட் எல்லாமே நல்லா தான் வளர்ந்துருக்குது. இருந்தாலும் சரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பக்கத்துல எல்லாரும் கொஞ்சம் அதிகமா போறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் தொய்வடைஞ்ச மாதிரி அவங்க சொல்றாங்க. எல்லாரும் போறாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே நமக்கு என்னதுன்னா, நம்மளும் போனா என்னன்னு சொல்லி ஒரு எண்ணம் தோண ஆரம்பிக்கும். திஸ் இஸ் வாட் த அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் கோயிங். ஆனா உண்மையில அப்படி கிடையாது. இதுல என்னன்னா, ரிஸ்க் அசெட்ஸ் இதுல நம்மளோட இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா சரி, இந்த வால்யூம் பாத்தீங்கன்னா சரி, கிட்டத்தட்ட 41% 2021 இருந்தது. 2025 32% ஆயிருக்குது. நமக்கு நம்மளோட லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தது பார்த்தீங்கன்னா 18% இருந்தது. இப்ப 15% ஆயிருக்குது. பிறகு 16% ப்ராவிடன்ட் ஃபண்ட் அண்ட் பென்ஷன்ல இருந்தது வந்து 22% வளர்ந்துருக்குது. இப்ப என்னன்னா நம்மளோட பென்ஷன் பாலிசி எல்லாமே அதுலதான் போய் நின்றுகிட்டு இருக்கோம். 6% வளர்ச்சி. அதே நேரத்துல அந்த கரன்சி கையில கேஷா வச்சிருக்கிறது 12% மேல. ஏன்னா அந்த பீரியட் கொரோனா பீரியடு கையில கேஷா இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு 5.9% போயிட்டுது. மியூச்சுவல் ஃபண்ட்ல தெர் இஸ் அ growth. அந்த growth நம்பி ஏமாந்துராதீங்க. ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன் நண்பர்களே. மியூச்சுவல் ஃபண்ட்ல வளர்ச்சி எப்படி வருது அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு கம்பெனியோட ப்ரொமோட்டரா இருக்கிறேன். என்கிட்ட அந்த கம்பெனியோட ஷேர் 50% இருக்குது. கம்பெனி நல்லா போச்சுது அப்படின்னா நான் என்னோட 50% ஷேரை நான் குறைக்க மாட்டேன். ஏன்னா கம்பெனியோட லாபத்துல எனக்கு 50% எனக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப சமீபத்துல வந்தக்கூடிய எக்கச்சக்கமான ஒரு ஐபிஓ இல்லாட்டினா என்பிஓ இல்லாட்டினா மற்ற ஓப்பன் ஆஃபர், ஓப்பன் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்தது. இப்படிங்கிறதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த ப்ரொமோட்டரே வித்துட்டு போறாரு. நான் தான் ஓனரு. என்கிட்ட இருக்கிற கார் பிரமாதமா இருக்குன்னா என் காரை நான் எங்க உங்கள்கிட்ட கொடுக்கணும்? நான் என் காரை வித்துட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, கார்ல ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறது கிராமத்துல உள்ளவங்க கூட ஈஸியா சொல்லிடுவான். ஆகா ஓகோன்னு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வாங்கி உருவாக்கி இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டான்பா. இப்ப போல இவன் திடீர்னு இவன் கொடுத்துட்டு போறானே, கொடுத்துட்டு போற ஆளு சாதாரணம் இல்லாம சம்மந்தம் இல்லாம கொடுத்துட்டு போ. சார் கோவிந்தராஜன் சார், தயவு செஞ்சு சார் இதை ஸ்லேட் ஆக்கிறாதீங்க கொஞ்சம் ப்ளீஸ். இது வந்து மக்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிடணும். எதன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகள்ல வரக்கூடிய இது பொழுது ஜாஸ்தியா வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா சரி மேக்சிமம்
அந்த ப்ரொமோட்டர், அந்த கம்பெனியோட ஓனர், அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவரோட ஷேரை லிக்விடேட் பண்ணிட்டு அவரு நம்மளோட ஃபண்டெல்லாம் எடுத்து அங்க உள்ளதுக்கு போட்டுட்டு அவரோட காசை சேஃப்டி பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் உண்மை. ஒரு மிகப்பெரிய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனி சமீபத்தில் இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனினா ஒரு ஃபாரின் பார்ட்னர் இருக்கிறாரு, ஒரு லோக்கல் பார்ட்னர் இருக்கிறாரு. அந்த லோக்கல் பார்ட்னர், ஃபாரின் பார்ட்னர் வந்து எனக்கு நான் அதை கொஞ்சம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்கிட்ட கொஞ்சம் எடுக்க போறேன்பா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, லோக்கல் பார்ட்னர் நீங்க கொடுத்துக்கோங்க பிரச்சனை இல்லை, நான் உங்ககிட்ட இருந்து வேணா 2%, அதுவே கொஞ்சம் கஷ்டம், 2% வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற சூழல் அவர் 2% தான் வச்சாரு. மற்றது எல்லாமே மார்க்கெட்டுக்கு வந்தது. மார்க்கெட்ல வந்து அவங்களுக்கு அபரிதமான அவங்களோட முதலீடு எல்லாம் திருப்பி கிடைச்ச உடனே எடுத்துட்டு அவங்க மத்த ஒரு வேலையை பார்க்க போயிருதுங்க. இதை குறைச்சிருந்தாங்க. என்னோட முதலீடு 50% இருக்கும் பொழுது அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு நான் வந்து என்னோட உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணித்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்படி இருக்கிற காலத்தை விட்டுட்டு என்னோட முதலீடு அந்த கம்பெனில 50% இருந்தது 40 இல்லாட்டா 30 இல்லாட்டா 25 இல்லாட்டா 20 10 15 சொல்லி நான் குறைச்சி கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா என்னோட ஈடுபாடு அந்த கம்பெனியோட வளர்ச்சியில அந்த அளவுக்கு இருக்குமா? அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அது அந்த முதலீடு பண்ணக்கூடியவங்க தான் கேட்கணும். உங்ககிட்ட யாராவது வந்து கேட்டாங்க அப்படின்னா யூ கேன் புட் த டேட்டா. ஐயா இப்படி இருக்குது, இப்படி இருக்கிற சூழல்ல இப்படி இப்படி போய்கிட்டு இருக்குது, நீங்க போடக்கூடாதுல நான் சொல்லல. ஆல் த எக் ஷுட் நாட் பி புட் இன்டு ஒன் பாஸ்கெட். எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் வைத்து தூக்க வேண்டாம். அதனால இன்சூரன்ஸ் உங்களுக்கு பேசிக்கா உள்ளது, அதுல நீங்க முதல்ல போட்டு சேஃப்டி பண்ணிக்கங்க. பண்ணதுக்கு அப்புறம் எங்களோட சாந்தியிலையோ எங்களோட அக்ஷயிலையோ இல்லாட்டா எங்களோட ஸ்மார்ட் பென்ஷன்லயோ போட்டு வரக்கூடிய பென்ஷன் அந்த ஆன்யூட்டி, மந்த்லி ஆன்யூட்டி எடுத்துட்டு ஒரு இடத்துல சிப்பாவோ ஏதோ ஒரு இதுல நீங்க சேர்த்து விடுங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லணும். இது நமக்கு தேவையான விஷயம். ரைட், நெக்ஸ்ட் வேற என்ன சார் இருக்குது? பேங்க். நண்பர்களே, இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த மாதிரி என் பையனை கொண்டு போய் நான் காலேஜில் சேர்த்துருக்கிறேன் சார், 2.5 லட்சம் ரூபா காலேஜ் ஃபீஸு. நான் வீட்டில் இருந்த 1.5 லட்ச ரூபா காலேஜ் ஃபீஸு, வீட்டில் இருந்த மாடுகள், ஆடு மாடுகள் எல்லாத்தையும் வித்துட்டேன். வித்துனதுல எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபா கிடைச்சது. இந்த 3 லட்சத்தை 1.5 லட்சம் நான் இப்போ குழந்தைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டேன். மீதி 1.5 லட்ச ரூபா கையில இருக்குது. அடுத்த வருஷம் இதே மாசம் காலேஜில் ஃபீஸ் கட்டணும். அப்படிங்கிற ஒரு சூழல்ல இந்த பணத்தை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, நண்பர்களே நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? பேங்க்ல போடுங்க, இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுங்கன்னு தான் சொல்லுவீங்க. வேற யாரும் மாற்றி சொல்ல மாட்டீங்க. ரைட்டுங்களா? ரைட். ஏன்னா அடுத்த வருடம் இதே சூழல் எனக்கு வரணும், அது வரைக்கும் பணத்தை சேஃபா வச்சிருக்கணும். அதுக்கு பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் இதான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். ஓகே, கோ அகட்னு சொல்லிடுவோம். ரைட், ஃபைன், குட். எனக்கு 2வது ஆப்ஷன் சொல்றேன். சார், நான் இந்த வருஷம் இருந்த சொத்தெல்லாம் வித்து எனக்கு 1.5 லட்சம் நான் கட்டிட்டேன். அடுத்த வருஷம் என்கிட்ட வந்து கையில பணம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அடுத்த வருஷம் 12 மாதங்கள் கழித்து குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தது அப்படின்னா, உங்ககிட்ட வந்து நீங்க ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர், எனக்கு ஒரு யோசனை சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட வந்து கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சார், ஒரு ஆர்டி போடுங்க சார், பேங்க்லயோ போஸ்ட் ஆஃபீஸ்லயோ ஏதோ ஒரு இதுல ஒரு ஆர்டி போடுங்க, போட்டு முடிச்சுட்டு என்ன வருமோ எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை சொல்லுவீங்க. அதற்கு பிறகு இனி ஒரு ஆப்ஷனை சொல்லுவேன். என் கையில வந்து ஒரு 25 லட்சம் ரூபாய் இருக்குது. இந்த 25 லட்சம் ரூபாய் என்னோட குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும். 3 வருஷத்துல கல்யாணம் பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 3 வருஷம். இந்த 3 வருஷத்துல மாப்பிள்ளை எப்ப கிடைக்கிறாரோ அப்போ உடனடி நல்ல மாப்பிள்ளை கிடைச்சானா அடுத்த வருஷமே கல்யாணம் பண்ணிடுவேன். ஸோ 3 வருஷ பீரியட்ல குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னா, அப்பவும் நீங்க என்ன சொல்லுவீங்க? பேங்க்ல போட்டுவீங்க, போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டுவீங்க, கேபிட்டல் கெயினோ ஷார்ட் டேர்மோ லாங் டேர்மோ போட்டக்கூடிய லெவலில் உங்களுக்கு தெம்பு இருந்தது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல கூட போட்டுக்கோங்க, தப்பு கிடையாதுன்னு சொல்லி சொல்லிடுவோம். ஸோ ஷார்ட் டேர்ம் சொல்லி வரும்பொழுது லெஸ் தேன் 5 இயர் இல்லைன்னா லெஸ் தேன் 10 இயர் வரும்பொழுது இன்வேரியபிளி நம்ம எல்லாரும் சொல்றது என்னன்னா, நீங்க இந்த பக்கம் போய்க்கோங்க, பிரச்சனை கிடையாது, பிரச்சனை கிடையாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ரைட்டுங்களா? அப்போ வேற என்ன சார் பண்றது அப்படின்னா, நண்பர்களே, ஒரு 5 6 வருடங்களுக்கு மேல 6 வருடத்துல இருந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு இருக்கணும், என்னோட முதலீடு சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம லைஃப் இன்சூரன்ஸை கொடுக்க முடியும். நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம கையில இருக்கக்கூடிய டார்ச் லைட்டு ஒரு 20 வருடங்கள், 25 வருடங்கள் இல்லாட்டினா ஒரு 50 வருடங்கள், சின்ன குழந்தையா இருந்துச்சுன்னா 100 வருடங்கள் அவங்களுக்கு பாதையை காட்டக்கூடிய ஒரு டார்ச் லைட்டை கொண்டுட்டு போய் குப்புற கவுத்தி வச்சுட்டு பாதை தெரியலன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நண்பர்களே, மற்றது எல்லாமே ஷார்ட் டேர்ம். அதிகபட்சம் 3 வருடங்கள், 5 வருடங்கள், 6 வருடங்கள், இல்லைன்னா அதிகபட்சம் போச்சுன்னா 10 வருடங்கள். அதற்கு மேல யாருமே கிடையாது. அதுலயும் குறிப்பா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல உள்ள இன்னொரு டேட்டாவையும் சேர்த்து சொல்லுதேன். இன்னைக்கு ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா 5 வருடங்கள் முடியும் பொழுது
கிட்டத்தட்ட இப்போ இன்னைக்கு 100 பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா 5 வருடங்கள் முடியும் பொழுது சற்றேறக்குறைய 2.3% பேர் தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல கண்டினியூ பண்றாங்களாம். மீதி எல்லாருமே போட்ட பணத்தை லாபமா நஷ்டமா போட்ட பணத்தை எடுத்துட்டு வெளியில போயிருந்தாங்களாம். இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இப்படி 2 மாசம் இன்சூரன்ஸ், 3 மாசம் இன்சூரன்ஸ், இல்லாட்டினா நம்ம ஐஆர்சிடிசி சைட்ல புக் பண்ணோம் அப்படின்னா அந்த டிராவல் முடிந்த வரைக்கும் இன்சூரன்ஸ், அப்படி இந்த மாதிரி கொடுக்க முடியுமா? ஏங்க, நான் நடந்தாலும் சரி, நான் செய்யற தொழில், தூங்கும் பொழுது, நடக்கும் பொழுது, நான் உலகத்துல உயிரோடு இருக்க வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு இருக்கிற மாதிரி உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் லைஃப் இன்சூரன்ஸ். அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கூட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. தயவு செய்து எனது அருமை சகோதர சகோதரிகள், நீங்க பேசும் பொழுது இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸை சொல்லுங்க. பிறகு இந்த லைஃப் இன்சூரன்ஸ் லாங் டேர்ம்ல போடுறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது நான் பின்னால வரக்கூடிய ஸ்லைட்ல சொல்றேன், பார்ப்போம். லெட் அஸ் see. இது உங்களோட கவனத்துக்கு ஜஸ்ட் ஐ வுட் லைக் டு ஷேர். ஐ திங்க் என்னோட போட்டோகிராஃப் கார்னர்ல இருக்குது, உங்களுக்கு யாருக்காவது இடைஞ்சலா இருக்கிறதுனால கீழே நகட்டியிருந்தேன். ஓகே, ரைட்டு. இது எனது பாசத்திற்குரிய ஒரு நண்பர் ஒருத்தரோட ஒரு ஏர்னிங் ரெக்கார்டு. 2006-7 பார்த்தீங்கன்னா சரி, அந்த மனுஷனோட வருமானமே வெறும் 16,000 ரூபாய் தான். அப்பதான் ஏஜென்சி எடுத்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா சரி, 2013, அதாவது நம்மளோட ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட்டும் 2031-12-2013 வித்ரா ஆச்சுது. அப்பதான் பாத்தீங்கன்னா சரி, சற்றேறக்குறைய மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கமிஷன், ஆவரேஜா பாத்தீங்கன்னா சரி 12 லட்சம் ரூபாய் கமிஷன் அப்பதான் வாங்குதாரு. வாங்கி அது பாட்டுக்கு போகுது. 2015 வரைக்கும் 15 வரைக்கும் நார்மலா போகுது. 2015ல அவர் வாழ்க்கையில ஒரு மாற்றம், அவருக்கு ஒரு மாற்றம். அந்த மாற்றம் நடக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட வளர்ச்சிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. போன வருஷம் முடியும் பொழுது அவரோட கமிஷன் பாத்தீங்கன்னா சரி, போன வருடாந்திர கமிஷன் 1,50,00,000 ரூபாய். 1,50,00,000 ரூபாய். ரைட். ஒரு பேச்சுக்கு நமது நண்பர் வந்து எனக்கு இந்த தொழில் இனிமே வேண்டாம் சார், அந்த தொழிலை நான் நிப்பாட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது நியூ பிசினஸ் எதுவும் பண்ண போறது கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாருன்னா, வரக்கூடிய ரெனுவல் கமிஷன் மட்டும் எவ்வளவு காலம் வரும்னு பாருங்க. அடுத்து ஒரு 19 ஆண்டுகளுக்கு இதுவரைக்கும் அவர் மொத்தமா வாங்கின கமிஷனே 9,39,00,000 தான். இதுவரைக்கும் அவரோட ஏஜென்சி கேரியர்ல அவர் வாங்கின கமிஷனே 9,39,00,000. அதே நபர் பாத்தீங்கன்னா சரி, இனி அடுத்த 19 ஆண்டுகள் ஒரே ஒரு விஷயம், எல்லா பாலிசிகளும் பிரீமியத்தை டயத்துக்கு கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் மட்டும் வச்சுக்கிடுவோம். அப்படிங்கிற சூழல்ல அவருக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் வரக்கூடியது பாத்தீங்கன்னா சரி, 10,58,49,594 ரூபாய். நண்பர்களே, இந்த அளவுக்கு ஒரு எதிர்கால ஒரு அஷ்யூர்டு ரிட்டர்ன், ஒரு கான்பிடென்டா எந்த விதமான முதலீடு இல்லாம இவ்வளவு பெரிய தொகை நமக்கு குடும்பத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழில் இருந்தா சொல்லுங்க, நானும் உங்க கூட வந்து ஜாயின் பண்றேன். லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். அப்படி இல்ல, வேற எந்த தொழிலும் கிடையாது. முதலீடு போட்டோம்னா போட்டது முதலீடு கரைஞ்சி போகாம காத்துக்கிட்டு இருக்கிறதுக்காகவாது கண்ணை முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. இங்க நமக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. ரிஸ்க் எல்லாத்தையுமே எல்ஐசி எடுத்துக்கிடுது. நம்ம ஏர்ன் பண்ணத்தான் போறோம். நம்மளோட முதலீடுங்கிறது என்ன? நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாளர்கள் அத்தனை பேர்ட்டையும் போய் எல்ஐசி திட்டத்தை போய் எடுத்து சொல்லுதோம், அவங்களுக்கு தேவையான சர்வீஸை பண்ணி கொடுக்குறோம். இப்படி ஒரு சர்வீஸை பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு இவ்வளவு பெரிய லாபம் வருது அப்படின்னா, இந்த லாபத்தை தெரிஞ்சு நம்ம பண்ணாம இருக்கிறோமா, இல்ல தெரியாம பண்ணாம இருக்கிறோமான்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் தெரியாம தான் பண்ணாம இருப்போம்னு நினைக்கிறேன். இது நம்ம கூட இருக்கிற ஒருத்தர், உங்கள் கூட என் கூட இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், அவரோட ஏர்னிங் ரெக்கார்டு. ஸோ இந்த மாதிரி நான் இன்னைக்கு ஒரு தொழில இருக்கிறேன். இப்போ எல்ஐசியில் நான் வேலை பார்க்குறேன். நான் இன்னைக்கு எல்ஐசியை விட்டுட்டு நான் முடிஞ்சு போச்சுது, என்னோட லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தது அப்படின்னா, இது வரைக்கும் நான் வாங்கிட்டு இருந்த பென்ஷன்ல 30%, நான் 100 ரூபாய் பென்ஷன் வாங்கினேன்னா என் குடும்பத்துக்கு 30 ரூபாய் எல்ஐசி பென்ஷன் கொடுக்கும். என்னோட வீட்டம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் அதோட அந்த பென்ஷனும் நின்று போகும். ஆனா இதுல அப்படி கிடையாது நண்பர்களே. வருமானம் அது பாட்டுக்கு வந்து கொண்டே இருக்கும். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நல்ல வாய்ப்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது. நம்ம குடும்பத்துக்கு ரெகுலரா வருமானம் பெறக்கூடிய அளவுக்கு சில சிஸ்டத்தை மட்டும் வி ஷுட் பிளேஸ் இட் இன் அவர் டே டு டே லைஃப். இதை கொஞ்சம் ஸ்பெஷலா பாருங்க. ஒரு முதலீடு, பைசா முதலீடு இல்லாம நம்ம நண்பர்கள் அத்தனை பேரையும் வாய்ப்பாளர்களை பார்த்து பயன்படுத்தி மட்டும் சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு வேலையை நம்ம பண்ணோம் அப்படின்னா, மிகச்சிறந்த ஒரு எஸ்டேட், மிகச்சிறந்த ஒரு லீகசி வி ஆர் லீவிங் டு அவர் ஓன் கித் அண்ட் கின். எதிர்காலத்துல அவங்க சந்ததியினருக்கு ஒரு பெரிய ஒரு சொத்தை விட்டுட்டு போறோம். இவ்வளவு பெரிய சொத்துங்கிறது 100% டிரான்ஸ்பரண்ட். யாரும் வந்து கடத்திட்டு போக முடியாது, யாரும் வந்து கொள்ளையடிக்க முடியாது. மாசமான ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட அக்கௌண்ட்ல வந்துடும். பிரச்சனையே கிடையாது. இதை மட்டும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இருக்கிற தொழில் சிறப்பான தொழில். இந்த தொழிலை விட்டுறாதீங்க.
இந்த தொழிலை விட்டுறாதீங்க. தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான்னு சொல்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இது நமக்கு தெரிந்த தொழில். இந்த தொழிலை மிக சிறப்பா பண்ணுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரைட்டு. நாளை நமதே. நமக்கும் இந்த மாதிரி ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார் நேற்றைய வரைக்கும் எனக்கு வரலையே சார். அதுல நம்மளோட கனவுல வந்து ரொம்ப டீப்பா இல்ல, நம்ம வந்து மேலோட்டமா இருந்திருக்கிறோம். இப்பதான் கனவு டீப் ஆகுது. அதனால we will earn it. Let us take care. Fine, good. இது பாத்தீங்கன்னா சரி, உங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு புரியும். ஒரு பூனை ஒரு பூனை வந்து நின்றுகிட்டு இருக்குது. நண்பர்களே, ஒரு காலத்துல இந்த பூனை வந்து நிறைய ஒரு காட்டுல இருந்தது. காட்டுல இருக்கும் பொழுது இந்த பூனையோட இறை என்ன? சின்ன சின்ன எலிகள், ஓணான், இல்ல சின்ன உயிரினங்கள் இதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்குது. இதுல இருந்த ஒரு பூனைக்கு மட்டும்தான் திடீர்னு ஒரு ஆசை வந்திருக்குது. நம்ம ஏன் எப்ப பார்த்தாலும் சரி இந்த எலியை விரட்டணும், இந்த ஓணானை விரட்டணும், பெரிய பெரிய விலங்குகளை நம்ம விரட்டி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல, நிறைய சாப்பிடலாம்ல, நிறைய உணவு கிடைக்கும்ல, சத்தான உணவு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும்தான் ஒரு கனவு வந்திருக்குது. எப்படி 12 பாலிசி 1,00,000 ரூபாய் பண்ணிக்கிட்டு இருந்த எனது சகோதரர் ஒருத்தர் வந்து 1,50,000 ரூபாய் கமிஷன் வாங்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறாரா, அந்த மாதிரி ஒரு விதை அவரோட மனதுல ஒரு நாள் விழுந்த மாதிரி இந்த பூனையோட மனசுல இப்படி ஒரு நாள் ஒரு விதை விழுந்தது. இந்த விழுந்த விதை தான் பாத்தீங்கன்னா சரி, எஸ், ஒண்ணுமே கிடையாது. முயற்சி பண்ண பூனை ஒரு நாள் ஒரு மானை துரத்திட்டு போச்சுது. மான் உதைச்சி விட்டுருக்கும். 2வது நாள் இனி ஒரு காட்டெருமையை துரத்திட்டு போயிருக்கும். காட்டெருமை ஓட்டத்துக்கு இதனால நிலை கொடுக்க முடிஞ்சிருக்காது. ஒரு நாள் ஒரு ஒரு யானையை முயற்சி பண்ணியிருக்கும் அடிக்கிறதுக்கு. யானை தும்பிக்கையை தூக்கி போட்டிருக்கும். அதோட முயற்சி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்ததுனாலதான், அதோட முயற்சி தொடர்ந்து இருந்து கொண்டு இருந்ததுனாலதான் ஒரு காலத்துல எவல்யூஷன் படி அது புலியா உருமாறுது. எப்படி 2006ல எனது நண்பர் 16,000 ரூபாய் கமிஷன் வாங்கினவர் 2025ல 1,50,00,000 ரூபாய் கமிஷன் வாங்கியிருக்கிறாரு. அப்பம் போல அவர் பூனையா இருந்தாரு, இப்ப புலியா மாறிட்டார். அவ்வளவுதான். கனவு ஆழமா விதை ஊனி அந்த கனவு வந்து மெய்ப்பட ஆரம்பிச்சிட்டது. எனது அருமை சகோதரர்களே, இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில ஒரு எய்ம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு அந்த எய்மை எடுத்துக்கங்க. இது வரைக்கும் நான் பூனை இருந்தது போதும். சின்ன சின்ன 12 பாலிசி 1,00,000 ரூபாய் பிரீமியம் சொல்லி அலைஞ்சது எனக்கு போதும். போதும், புளிச்சு போச்சுது. இனிமே நான் நாளையில இருந்து புதுசா மாற போறேன். எனக்குன்னு ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள், என் தேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான முயற்சியில் இறங்குங்க. புலியாக புறப்படும் உங்களை வரவேற்பதற்கு நமது நிறுவனமும் நமது லீ குழுமமும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறது. நம்ம தயாராகணும், இறங்கணும், அவ்வளவுதான் பாக்கி. ரைட்டு. இனி ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சரி, இவர் யாருன்னு கேட்டா நமக்கு வந்து சொல்லிடுவோம், சார் காட்டுல இருந்தார் சார், இப்ப சூழ இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட மூதாதையர்கள் சார்ன்னு சொல்லிட்டு. நண்பர்களே, காட்டுல மரத்தை பிடிச்சுக்கிட்டு பழங்களை தின்னுக்கிட்டு இருந்து கொண்டு இருந்தக்கூடிய நம்மளோட மூதாதையர்கள் மாதிரி இருக்கக்கூடிய இவங்க, யாரோ ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்திருக்குது. எத்தனை நாளைக்கு தாம்பா அந்த மலையில கிடந்து நனைஞ்சுக்கிட்டு இருக்குது, வெயில்ல வேத்து உரும்பி ரொம்ப தூரம் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது, குழந்தை குட்டியில வச்சுக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குத, நம்ம இந்த லெவல்ல இருந்து மாறணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் முயற்சி பண்ணாரு. அவர் முயற்சி பண்ண ஒருத்தர் தான் முதல்ல வேட்டையாடுவதற்கு கைகளை இருக்கிறதுக்கு பதில் சின்ன சின்ன கருவிகளை பயன்படுத்தினாங்க. அந்த கருவிகளை இன்னும் கொஞ்சம் சிறப்பா கொண்டுட்டு வந்தாங்க. கொண்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா சரி, ஒரு மனிதனா உருவெடுத்து இன்னைக்கு நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த மாற்றத்துக்கு உட்படாமல் நான் இப்படியே இருந்துக்கிட்டுதான்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னவங்க எல்லாம் பாருங்க, இன்னைக்கும் காட்டுக்குள்ள இருக்கிறாங்க. நமக்கு வேணும்னா ஜூல அடைச்சி வச்சுட்டு உள்ள உட்கார வச்சுட்டு பொறிகடலையை போட்டு வேடிக்கை காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நிலைமை. சோ ஒரு மாற்றம் வரும்பொழுது அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் ஏற்றம், ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் ஏமாற்றம். அவ்வளவுதான். இதுக்கு நம்ம தயாராக வேண்டும். லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். அதற்குண்டான முதல் படியைத்தான் இந்த லீ குழுமம் தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்குது. இன்னைக்கு 73வது செஷன் வேற சார் சொன்னாங்க. நல்ல தனியா ஒரு யூடியூப்ல தமக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு வச்சு அவ்வளவு வீடியோவே அங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. நாளைக்கு அந்த லைப்ரரியில உங்களுக்கு ஏதோ ரெஃபரன்ஸ் பார்க்கணுமா, நீங்க உள்ள போய் இன்னைக்கு உள்ள செஷன் அப்படிங்கறத எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க எப்பனாலும் அதை தெரிஞ்சுக்கிடலாம். இப்படி ஒரு வாய்ப்பு வந்து எந்த விதமான பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காம நம்ம சிஓடி மெம்பர் அத்தனை பேரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ எனது சார்பில் எனது கரங்குவிந்த சிறந்தாழ்ந்த நன்றிகள், வணக்கங்கள். நன்றி. அடுத்தது சார், இது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடையாறு ஆலமரம். அடையாறு ஆலமரம் ஒரு சென்னையோட ஒரு ஐகானிக் ஃபிகர். இவ்வளவு பெரிய ஃபிகர் என்னோட வீட்டுல இந்த அடையாறு ஆலமரத்தை கொண்டு வர முடியுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நல்லத்தானே இருந்தீங்க, அவ்வளவு பெரிய இடத்த ஐஐடிக்குள்ள கிடக்குது, நீங்க எவ்வளவு தூரம் போய் எங்க போய் நீங்க வாங்க போறீங்க? இது நடக்கிற காரியமா?
உங்களால முடியாது சார் அப்படின்ற மாதிரி நீங்க என்கிட்ட சொல்லிருவீங்க. ஆனா பாத்தீங்கன்னா சரி, நான் விருப்பப்படாமலேயே என் வீட்டுல வந்து இந்த ஆலமரம் முளைச்சுக்கிட்டு இருக்குது. எனக்கு இவ்வளவு பெரிய ஆலமரம் என்னோட வீட்டுல வேணும். என்னோட இதுக்கு என்னோட எல்லைக்குட்பட்ட இடத்துல இவ்வளவு பெரிய ஆலமரம் இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு பெரிய மரியாதை, கௌரவம் நினைக்கிற நான், அது வேணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றேன். ஆனா, என்னையால அது முடியலன்னு சொல்லி நீங்க எல்லாரும் சொல்லிட்டீங்க. ஆனா பாத்தீங்கன்னா சரி, என்னை அறியாமலேயே என்னோட வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல சாதாரணமா இப்படிப்பட்ட ஒரு ஆலமரம் முளைச்சு வந்துகிட்டு இருக்கு. நண்பர்களே, இத நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணேன் அப்படின்னா, என்னோட வீட்ல பூஜை ரூம்லயோ, இல்லோட என்னோட டேபிள்லயோ, வரவேற்பறையிலயோ இந்த மாரி ஒரு மினியேச்சர் ஆலமரத்த என்னையால கொண்டு வர முடியும். அடையார் ஆலமரம் அவ்வளவு பெரிய பறந்து விரிந்த ஆலமரத்த தான் என்னால கொண்டு வர முடியல. அதோட ஒரு மினியேச்சர் வெர்ஷன என்னோட வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா, பார்க்கும் போதெல்லாமே நான் நினைச்சத சாதிச்சுட்டேன்னு ஒரு எண்ணம் வருமா? வராதா? ஆனா, இப்படிப்பட்ட ஒரு மினியேச்சர் ஆலமரத்த கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட நேற்றைய கனவு. இன்றைய உழைப்புல நான் என்ன பண்ணேன், விதை போட்டு, அத கொஞ்சம் கொஞ்சமா கத்திரிய வச்சு கட் பண்ணி, அத கம்பிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கெட்டி வளர வச்சேன். 1 வருட காலம் முடியுது. 2 வருட காலம் முடியும் பொழுது என் கையிலயும் அடையாறு ஆலமரம் வந்து நின்னு போச்சுது. எம்டிஆர்டிங்கிறது இவ்வளவுதான். பெரிய ஒரு கம்ப சூத்திரம்லாம் கிடையாது. நீங்க அத நினைச்சுட்டு பெருசா ஆகா ஓகோன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டியது கிடையாது. அடையாறு ஆலமரம் மாரி இருக்கிறது ஒரு எம்டிஆர்டிங்கிற ஒரு நிலை. அந்த நிலைக்கு நம்ம போகணும்னு சொல்லி முயற்சி பண்றோம். ஆனா, நமக்கு போற வழியில நம்ம வீட்டுக்கு முன்னால பக்கத்துல பார்க்கும்போது பெரிய பெரிய பாலிசிகள் 1, 2 நமக்கு கிடைக்குது. இருந்தாலும் சரி, கனவுல நம்ம தீவிரமா இருக்கிறோமா இல்லையாங்கிறத பொறுத்து தான் அது நமக்கு மெய்ப்படும். எனது அருமை சகோதர சகோதரிகளே, நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த எம்டிஆர்டி, சிஓடி, டிஓடி அப்படிங்கிற இலக்கு வந்து எல்லாருக்கும் மெய்ப்படும். ஆனா, எடுத்த ஒரு கனவ 100% நம்ம போய் ரீச் பண்ணணும். அதுல எந்த விதமான தொய்வும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை. அத சிறப்பா செய்ய வேண்டும். இதுதான் என்னோட வேண்டுகோள். அடுத்தது, இது வள்ளுவ பெருந்தகையோட ஒரு குறள். "தோன்றீர் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று" அப்படின்னு சொல்லி பெரியாள் சொல்லியிருக்கிறாரு. நண்பர்களே, வள்ளுவருக்கு நம்ம இன்னொரு பேர் வச்சிருக்கிறோம். பொய்யா மொழியர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வாழ்க்கையில பொய் சொல்றது கிடையாது. அது உலக பொதுமறை, இறைமொழி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய லெவல்ல நம்ம வச்சிருக்கிறோம். "எப்பா நீ பிறந்தா புகழோடு பிறக்கணும்பா. பிறக்கல அப்படின்னா, நீ செத்து பிறக்காம இருக்கிறதே நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது நாள் வரைக்கும் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம். உண்மை அதுவா இருக்குமா? "தோன்றீர் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று" வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, பிறந்தா புகழோட பொறக்கணுங்க. இல்லாட்டினா பொறக்காமலே இருந்திருக்கலாங்க. இப்படிங்க சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஏங்க, நான் புகழோட பொறக்கணும் அப்படின்னா, என்னோட அப்பா, அம்மா புகழோட இருந்திருக்கணும். என்னோட தாத்தா, பாட்டி புகழோட இருந்திருக்கணும். என்னோட தாத்தா, பாட்டி புகழோட இருந்து, என் அப்பா, அம்மா புகழோட இருக்கக்கூடிய குடும்பத்துல நான் பிறந்திருந்தேன் அப்படின்னா, எனக்கும் பிறக்கும்போதே புகழோடு பிறந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கும். அப்படி ஒரு சூழல் இல்ல அப்படிங்கும் பொழுது, என்னோட அப்பா, அம்மா என்னை பெத்து போட்டது தப்பு அப்படின்னு சொல்லி நான் ஒரு முடிவுக்கு வரலாமா? இல்ல வள்ளுவ பெருந்தகை இதத்தான் சொல்லியிருக்கிறாரா? இல்ல பாரதியார் சொல்லியிருக்கிறார் இல்லையா? "எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் வளர்ந்து சிறந்தது மின்னாடே" அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரே. அப்படிப்பட்ட சூழல்ல பிறந்த நான் வந்து, இந்த வள்ளுவர் பெருந்தகை சொன்னது உண்மையிலேயே அப்படித்தான் இருக்கும் போலக்க. நான் தப்பா தான் பொறந்துட்டேன் போலக்கன்னு சொல்லி நெனச்சு நம்மள யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, நண்பர்களே, நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சரி, நமக்கு வந்து சில சில விஷயங்கள் உள்ள கொண்டுட்டு வந்திருந்தாங்க. கொண்டுட்டு வந்த விஷயங்கள நம்ம சீர்தூக்கி பார்க்கிறது கிடையாது, செதுக்குறது கிடையாது. வள்ளுவ பிறந்தகை அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்துல சொல்லல. "தோன்றீர் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று" அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திடீர்னு ஒரு பிரான்ச்ல ஒரு மீட்டிங் நடக்குது. ஏஜென்ட்ஸ் மீட்டிங் நடக்குது. ஏஜென்ட்ஸ் மீட்டிங்ல ஒரு 300 ஏஜென்ட் இருக்கிறாங்க. இந்த 300 ஏஜென்ட் நடக்கும் பொழுது, நீங்க கடைசியா மீட்டிங் ஆரம்பிச்ச உடனே நீங்க வாரீங்க. ஏதோ ஒரு சூழல் கரெக்ட்டான நேரத்துல வர முடியல. நீங்க உள்ள வாரீங்க. உள்ள வரும்பொழுது, எல்லாரும் உங்கள திரும்பி பார்த்துட்டு, "சார் வந்துட்டாரு, ராஜகோபால் சார் வந்துட்டாரு, கல்யாணி மேடம் வந்துட்டாங்க" அப்படின்ற மாரி எல்லாரும், இல்ல முனுசாமி சார் வந்துட்டாருன்னு சொல்லி எல்லாரும் உங்கள திரும்பி திரும்பி பார்த்தாங்க அப்படின்னா, என்ன அர்த்தம்னா, "தோன்றில் புகழோடு தோன்றுக." நீங்க வந்தத எல்லாரும் ரெகக்னைஸ் பண்றாங்க. உங்களோட புகழ் அங்க அவ்வளவு தூரம் பரவி கிடக்குது. "வந்துட்டாங்கய்யா, வந்துட்டாங்க. சிங்கம் வந்துட்டு பாரு" அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய லெவல்ல புகழோட இருக்குது. இந்த மாதிரி ஒரு சபையில நம்ம தோன்றும் பொழுது, நமக்குன்னு சொல்லி ஒரு புகழ் இருக்கணும், ஒரு பேர் இருக்கணும், ஒரு பெருமை இருக்கணும். அப்படிப்பட்ட சூழல் இருந்தது அப்படின்னா, அப்படிப்பட்ட சபையில போய் நம்ம தோன்றுவது சரி. அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, அந்த சபையில நம்ம தோன்றாம ஒரு ஓரத்துல இருந்துட்டு வர்றது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன அப்படின்னா, பிறக்கும் பொழுது சாதாரணமா பிறந்த நாம் வந்து, நம்மளோட
செய்யற தொழில் என்ன தொழில் எடுத்து செய்தாலும் சரி, செய்த தொழில நம்மளோட கவனத்தை ஈடுபடுத்தி நம்ம வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறும் பொழுது, அந்த தொழிலை சார்ந்தவர்கள், இல்ல அந்த தொழிலை நடத்துபவர்கள் அத்தனை பேருமே நமக்கு உண்டான மரியாதையை குடுப்பாங்க. "நீங்க வாங்க சார், நீங்க வந்தா தான் இது நடக்கும் சார்" அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல இருப்பாங்க. நண்பர்களே, இது உங்களுக்கும் சொல்றேன். "தோன்றீர் புகழோடு தோன்றுக." நேற்றைய வரைக்கும் நம்ம அப்படிப்பட்ட சூழல்ல இல்ல. ஆனா இன்னைக்கு புகழ அடையணும்னு முடிவு பண்ணிட்டோம். எம்டிஆர்டி ஆகணும்னு முடிவு பண்றோம். இல்லாட்டினா மாதத்திற்கு ஒரு ரூ. 1,00,000 கமிஷன் வாங்கணும்னு முடிவு பண்றோம். இத வந்து இந்த கனவ ரொம்ப ஆழமா உள்ள இறக்குங்க. நேற்றைய கனவு, இன்றைய உழைப்பு, நாளை நனவாகும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இத கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணீங்கன்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும். இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் பார்த்தீங்கன்னா சரி, நேற்றைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. 12 பாலிசிகளுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க. எனக்கு தெரியும் அந்த சம்மந்தப்பட்ட சகோதரரோட வளர்ச்சி அதிகாரிலாம் மார்ச் 30ஆம் தேதி என் கூட நான் அந்த அந்த கிளையில நான் கூட வேலை பார்த்தேன். மார்ச் 31ஆம் தேதி கூப்பிடுவாரு. "டேய் 40 லைஃப்க்கு இன்னும் 2, 3 பாக்கி இருக்குடா. எப்பன்டா வரப்போற? வரப்போறேன்னு" சொல்லி டெய்லி ஃபோன் பண்ணி பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருப்பாரு. சிஎம் கிளப் மார மெயின்டெயின் பண்றதுக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரி, அவர் அதெல்லாம் தாண்டி போயிட்டார். ஒரு உன்னதமான ஒரு வளர்ச்சி. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் வேற எங்கேயும் கவனத்த செலுத்தல. அது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். பிறகு நம்ம மற்ற ஒரு தொழில் செய்பவர்களுக்கும், பைனான்சியல் தொழில் செய்பவருக்கும், இன்சூரன்ஸ்ல இருக்கக்கூடிய முகவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நம்ம என்ன பண்றோம்னா, செல்வத்த வந்து வர வைக்கிறோம், வாழ வைக்கிறோம். வந்து, நின்று, நிறைந்து, இன்னும் குடும்பத்த செழிக்க வைக்கக்கூடிய லெவல்ல அந்த செல்வம் கூடவே இருக்கிறது தான் நம்மளோட தொழில். மற்ற இடத்துல வர்ற மாரி வரும். திருப்பி போற மாரி போயிரும். இன்னைக்கு ஒரு ஷேர்ல எனக்கு ஒரு 10% இல்லாட்டா ஒரு 50% லாபம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் இன்னொரு ஷேர்ல 50% நஷ்டத்த சந்திக்க போறேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஆனா நம்ம இன்சூரன்ஸ் தொழில்ல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சரி, கிடைக்கக்கூடியது எல்லாமே யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் சொல்ற மாரி, கிடைக்கக்கூடியது எல்லாமே சிறப்பா வரும். வரக்கூடிய செல்வம் வந்து உங்க கூட நிலைத்து நிற்கும். நிலைத்து நிற்கக்கூடிய செல்வம் உங்களுக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் எக்காலத்திலும் பயன்படக்கூடிய லெவல்ல ஒரு நின்று, நிறைந்து, வளர்ந்து வரக்கூடிய செல்வமா இருக்கும். அப்படின்னு சொல்லி ஒரு ஈடுபாடோட நம்ம முகவர்கள் இந்த தொழில செய்து கொண்டிருக்கிறதுனால தான், இன்னைய வரைக்கு நம்ம ஆதித்யா டிவில சொல்ற மாரி உங்கள அடிச்சுக்க முடியாது, அடிச்சுக்க முடியாது, அடிச்சுக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. சிறப்பான ஒரு பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் ஈடுபாடோட அந்த பணிய செய்வோம். நன்றி. இது அடுத்த ஒரு விஷயம். நண்பர்களே, பைபிள்ல வந்து நம்மளோட இயேசு கிறிஸ்து ஐயா அவர்கள் அவரோட சிஷ்யர்கள தேர்ந்தெடுத்தார்கள்ன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி நீங்க முகவர்கள் ஆகுவதற்கு உங்களோட வளர்ச்சி அதிகாரி, இல்லாட்டினா முதன்மை காப்பீட்டு ஆலோசகர்கள், இல்லாட்டினா நம்மளோட நேரடி கிளையில முகவரா நீங்க நியமிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, அந்த கிளை மேலாளர்கள் உங்கள தேர்வு செய்தார்கள். யூ ஆர் ஐடென்டிஃபைடு. ஒருவேளை உங்க வீட்ல பக்கத்து வீட்ல இருக்கக்கூடியவங்கள பார்க்க வந்திருப்பாங்க. அவர விட உங்கள பார்த்த உடனே நீங்க தான் அதுக்கு தகுதியான ஆள்ன்னு சொல்லிட்டு உங்கள தேர்ந்தெடுத்திருப்பாங்க. நீங்க முதல்ல சம்மதிச்சிருக்க மாட்டீங்க. உங்க பின்னால 1 வாரம், 10 நாள், 1 மாசம், சில இடத்துலலாம் 1 வருஷம் கூட பின்னால ஃபாலோ பண்ணி அதுக்கு பிறகு முகவன்மை குடுத்து இன்னைக்கு இந்த அளவுல வளர்த்து விட்டுருக்காங்க. ஸோ நமக்கு எழுத்தறிவித்த இறைவன், நம்மளோட வளர்ச்சி அதிகாரி, நம்மளோட முதன்மை காப்பீட்டு ஆலோசகர், இல்லாட்டா நேரடி முகவராக சில கிளையில பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய முகவர்களா இருந்ததுன்னா, உங்களுக்கு எல்ஐசில ஒரு வழி ஏற்படுத்தி குடுத்த ஒரு கிளை மேலாளர். அவங்க அத்தன பேரோட ஆசிகளோட இந்த பணி தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி சாமிய கும்பிடுங்க. அவங்க நல்லா இருக்கணும். எங்க இருந்தாலும் சரி அவங்க குழந்தை குட்டிகள் நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருக்கணும். எனக்கு ஒரு வழிய காமிச்சாங்க. அதே மாரி நெறைய பேருக்கு அவங்க வழிகாட்டட்டும் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க சாதாரணமா வந்தவங்க, போனவங்க எல்லாத்துக்கும் லைசென்ஸ் குடுக்கல. யூ ஹவ் பீன் ஐடென்டிஃபைடு, ஸ்பெஷலி செலக்டட். உங்களோட செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி, இது வந்து நமது மரியாதைக்குரிய இயேசு கிறிஸ்து ஐயா அவர்கள், அவருக்கு தேவையான சிஷ்யர்கள் வேணுங்கிறதுக்காக, அவர் ஒவ்வொரு இடமா போய் ஆட்கள பிடிச்சாருன்னு சொல்லுவாங்க. நல்ல பைபிள்ல கூட ஒரு வசனம் ஒண்ணு உண்டு. எனது அருமை நண்பர்கள், இதுவரை நீங்கள் மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தீர்கள். நீங்கள் என்னுடன் வாருங்கள். நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவராக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்கிறதா சொல்லுவாங்க. சோ, இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நம்மளும் மனுஷங்கள தானே பிடிக்கிறோம். அப்போ அந்த தொழிலுக்கும் நம்ம தொழிலுக்கும் வித்தியாசம் இல்லல்ல. சோ, இத நெனச்சு ஒரு உள்ளப்பெருக்கோட 100% இன்வால்வ்மென்ட்டோட நம்ம தொழில்ல ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சரி, எல்ஐசி சர்க்குலர் படி ஒரு முகவர் புரொடக்டிவ் முகவர் அப்படின்னு எப்ப எல்ஐசி ரெகக்னைஸ் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வருடத்திற்கு ஒரு ஏஜென்சி இயர்ல 20 லட்சம் 20 லைஃப் குடுக்கணும். அப்படி இல்லன்னா 15 லைஃப் வித் எலிஜிபிள் பிரீமியம் 75,000 குடுக்கணும். அப்படி இல்லன்னா 12 லைஃப் வித் எலிஜிபிள் பிரீமியம் 1,00,000 குடுக்கணும்.
அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குது. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 7 லைஃப் ஆனந்தா மாடியூல் மூலியமா ஒரு 7 லைஃப்ல ஒரு 50,000 பிரீமியம் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து எல்ஐசி ஒரு ஏஜென்சி இயர் 12 மாதங்களுக்கு சொல்லியிருக்குது. நம்ம எல்லாம் சாதாரணமான ஆட்களாங்க. நம்ம நேற்றைய வரைக்கும் பூனையா இருந்தோம், இப்ப புலி ஆயிட்டோம். என்னோட வேண்டுகோள், உங்களில் ஒருவர் தனிப்பட்ட முறையில என்னோட இலக்கு மாதாந்திர இலக்கு 20 லைஃப் அப்படிங்கிற ஒரு இலக்க வச்சுக்கோங்க. இல்ல சார் எனக்கு கொஞ்சம் பிரீமியம் ஜாஸ்தி வேணும். அப்ப 12 லைஃப் ஒரு ரூ. 1,00,000 பிரீமியம், எலிஜிபிள் பிரீமியம். நீங்க சிங்கிள் பிரீமியம் வந்துச்சுன்னா அதுக்கு 10% கிரெடிட் தான் நீங்க எடுக்கணும். அப்படி எடுத்துக்கங்க. இந்த மாரி ஒரு இலக்கை எடுத்துட்டு, இத வந்து மாதாந்திர இலக்கா வச்சுக்கிட்டு நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா, நண்பர்களே கிளப் மெம்பர் 3 வருஷத்துல உங்க காலடிக்கு கீழ வந்துரும். அதற்கு பிறகு அந்த கிளப் மெம்பர்ல நீங்க லைஃப் மெம்பர் ஆகுவீங்க. அதற்கு பிறகு நீங்க அதே இதுல எனக்கு இந்த நார்மல் கிளப் மெம்பர்ஷிப்லாம் எனக்கு வேண்டாம். நான் வந்து கேலக்ஸிக்கு போகணும். இல்ல சிஓடிக்கு போகணும். எலைட்டுக்கு போகணும். அப்படிங்கிற லெவல் நீங்க அடுத்த லெவலுக்கு பரிணாம வளர்ச்சி பெற்று மூவ் ஆக ஆரம்பிச்சுருவீங்க. மரத்துல தொங்கிக்கிட்டு இருந்த ஒரு மனித குரங்கு மாரி இல்லாம, தனக்கு ஒரு வீடு கட்டி, விவசாயம் பண்ணி, தொழில் பண்ணி, நம்ம குடும்பத்த பாதுகாத்து, எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கக்கூடிய லெவல்ல ஒரு வளர்சிதை மாற்றம், ஒரு பரிணாம வளர்ச்சிங்கிறது நமக்குள்ளேயும் நடக்கும். செய்ய வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு நம்மளோட கனவு நம்மகிட்ட உள்ள இருக்குதா? இந்த கனவு சரியான இடத்துல இருக்குதா? கனவோட தீவிரம் என்ன? நான் எப்ப மெய்வருத்தம் பாரர், பசி நோகார், கண் துஞ்சார், கர்மமே கண்ணாயினான்னு சொல்ற மாரி, இத நான் ரொம்ப தீவிரமா எடுத்து பண்றேனா, வைக்கிறேனா அப்படிங்கிறத மட்டும் ஸ்பெஷலா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு தீவிரத்தன்மை உங்களுக்கு இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல, உங்கள யாரும் அடிச்சுக்க முடியாது. 1 வருடம் இல்ல, 1 மாதத்துல கூட அதற்குண்டான மாற்றம் வரும். ஏன் அப்படின்னா, இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். முதல் ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சுட்டீங்களா? அடுத்த ஸ்டெப்ல நான் உன்னைய தூக்கிட்டு போறேன்யா அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல இருக்கிறான். ஐ வில் பி வித் யூ. பட் ஒன்லி ஒன் திங் யூ ஷுட் டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முதல் ஸ்டெப்ப நீ எடுத்து முன்னால வை. மகனே அடுத்த ஸ்டெப் எல்லாத்தையும் நான் உன் கூட எடுத்துட்டு போறேன்பா அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல இறையருள் நம்ம கூடவே இருக்குது. முயற்சி பண்ணுங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். குட். அடுத்து இந்த ஆனந்தா. இந்த ஆனந்தால லேப்டாப் வாங்குறதுக்கு நமக்கு உண்டான ஒரு தகுதி. ஒரு 10 பாலிசிகள் இல்லாட்டினா 10 பாலிசிகள் பண்ணா ரூ. 1,00,000 வரைக்கும் நமக்கு அட்வான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்குது. நமது முகவர் சகோதரிகள் எத்தனை பேர் இன்னும் மொபைல்ல ஆனந்தா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இல்ல எத்தனை பேர் இன்னும் ஒரு ஆனந்தா பண்ணதுக்காக ஒரு லேப்டாப் வாங்காம இருக்கிறீங்க? தயவு செய்து இந்த ஆனந்தாவ கொஞ்சம் பாலிசிகள் கம்ப்ளீட் பண்ணி, கொஞ்சம் இந்த லேப்டாப் அட்வான்ஸ் வாங்கி நீங்களும் சரி ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு முகவர், ஒரு டிஜிட்டலி எக்யூப்டு ஒரு முகவரா மாறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஃபைன். குட். இப்போ அடுத்து ஒரு கேள்வி வரும். சார் லைஃப் இன்சூரன்ஸ்னா அப்ப என்னத்த சார் பண்ண சொல்லுதீங்க? நீங்க வேற என்னத்த இல்லாம சொல்லுதீங்க பேங்க் டெபாசிட் சரியில்ல. சரி பேங்க் டெபாசிட்ட விட ஷேர் மார்க்கெட் சரியில்லன்னு சொல்றீங்க. அப்ப நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லும்போது இது என்னது சார் அப்டின்னா, நண்பர்களே இது ஒரு ஃபேமிலி. நான் இந்த போனோன இந்த ஸ்லைட மட்டும் எல்லா ஃபேமிலி ஜாயின் கால் போகும்போது காமிச்சுருவேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா சரி அந்த வாழ்க்கை தலைமகன், அந்த குடும்பத்தோட தலைவர் அவர் வந்து இல்லாம போயிருந்தாரு. இல்லாம போறதுனால என்ன ஆயி போகுதுன்னு கேட்டா, அந்த குடும்பத்தோட செலவுகள் அவ்வளவும் சரிஞ்சு விழுந்துருது. அந்த மனைவியால அந்த குடும்ப செலவ நிறுத்த முடியாம சிக்கல்ல மாட்டிக்கிடுது. குடும்பமே தெருவுக்கு வந்துருது. இதான் நிதர்சனமான ஒரு வார்த்தை. அப்படி இருக்கிற காலச்சூழல் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க குடுத்த பாலிசிகள் வந்து இன்னொரு பக்கம் ஒரு கணவர் இல்ல. அந்த கணவரோட பிரதிபிம்பமா உள்ள நின்னு அந்த குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் அவ்வளத்தையும் கிடைக்குமாறு பண்ணுது. அந்த குடும்பத்தோட நிதி ஆரத்த தூக்கி நிறுத்தி வைக்குது. எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, வைக்காதுன்னு சொல்லிட்டு. இத எடுத்து கையில குடுங்க. இந்த கேரண்டி உங்களுக்கு மத்த மியூச்சுவல் ஃபண்ட்ல கிடைக்கும் அப்படின்னா, நீங்க இத பண்ண வேண்டாம் சார். இந்த கேரண்டி உங்களோட ரியல் எஸ்டேட்ல கிடைக்கும்னா, அத நீங்க பண்ண வேண்டாம் சார். இந்த கேரண்டி உங்களுக்கு பென்ஷன்ல கிடைக்கும், உங்களோட பேங்க் டெபாசிட்ல கிடைக்கும்னா, நீங்க பண்ண வேண்டாம் சார். இந்த கேரண்டி கோல்டுல கிடைக்கும்னா, நீங்க இத பண்ண வேண்டாம் சார் அப்படின்ற மாரி சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு ஒரு ரூ. 1,00,00,000 ஒரு ரூ. 10,00,00,000 வேணும். இன்னைக்கு என் கையில ரூ. 10,00,00,000 இருந்துச்சுன்னா, எனக்கு இன்சூரன்ஸே வேண்டாமே. அந்த ரூ. 10,00,00,000 இல்லங்கிற ஒரு காலச்சூழல்ல என்னோட குடும்பத்தோட ஒரு நிச்சயமற்ற தன்மையை ஒரு நிரந்தரமாக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகத்தான் நான் என்ன பண்றேன், கொஞ்சம் கொஞ்சமா ஒரு த்ரிஃப்ட் டெபாசிட் மாரி, சீட்டு போடுற மாரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிறேன். அதுவும் வளருது. எனக்கு பாதுகாப்பும் கூடிக்கிட்டே இருக்குது. இத மக்கள்ட்ட எடுத்து சொல்லுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க போடக்கூடாதுன்னு நான் சொல்லல. போடுங்க. முதல்ல இந்த பாலிசி எடுங்க. வேணுங்கிற கவரேஜ் உண்டு பண்ணுங்க. அதற்கு பிறகு இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் ஃபண்ட மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க. பிபிஎஃப்ல போடுங்க. என்பிஎஸ்ல போடுங்க. எதுல வேணாலும் போடுங்க. போடக்கூடாதுன்னு நான் சொல்லல. நானே உங்களுக்கு வழி நடத்துறேன். அப்படின்ற மாரி சொல்லுங்க. யூ ஷுட் கிவ் த ப்ளூ பிரிண்ட். ஃபைனான்சியல் ப்ளூ பிரிண்ட்ட கொஞ்சம் தெளிவா எடுத்து சொல்லணும். இவ்வளவு இன்சூரன்ஸ் உங்களுக்கு தேவை. உங்க குடும்பம் ஒரு 10 வருடமாவது எந்த விதமான பிரச்சனை இல்லாம இருப்பதற்கு இவ்வளவு இன்சூரன்ஸ் கவர் தேவை அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்லணும். இத மட்டும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க. நம்ம இங்க தான் தப்பு பண்ணியிருந்தோம். இவ்வளவு தூரம் சொன்னா அவங்க எடுக்க மாட்டாங்களோ? என்ட்ட வந்துட்டு எனக்கு ரூ. 10,00,00,000 பாலிசி வாங்கணுங்கிறீங்க.
நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. வருமானமே இல்ல. தம்பி, திருப்பதிக்கு போகணும்னு நினைச்சேன்னா, முதல்ல வீட்ட விட்டு காலடியில வெளியில எடுத்து வைக்கணும்பா. நடந்து கூட போலாம். நம்ம உடனே போயிட்டு வரணும்னு சொல்லல. 1 மாசம் நடந்து கூட போலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. முதல்ல காலடி வீட்ட விட்டு வெளியில எடுத்து வைக்கிறதுக்கு மனசு வரணும். இப்ப போல ஒரு சின்ன பாலிசி ரூ. 1,00,000 பாலிசி இல்லன்னா ஒரு ரூ. 2,00,000 பாலிசி அப்ப மாரி சிறுசா ஆரம்பி. கொஞ்சம் கொஞ்சமா போகட்டும். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நீ நினைக்கிற மாரி எல்லாமே சாதிச்சுருவப்பா! அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுங்க. தன்னம்பிக்கைய குடுங்க. நண்பர்களே, மனித உடல்ல இருந்து வரக்கூடிய கழிவுகள் அவ்வளவுமே பார்த்தீங்கன்னா சரி நாறும். உடம்புல இருக்கக்கூடிய வெளியில வரக்கூடிய கழிவுகள் எல்லா கழிவுகளுக்குமே நாற்றம் பிடித்தது. அதே நேரத்துல கடவுள் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு நாக்க குடுத்தாரு. நம்ம நாக்குல இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள், அதுவும் மனித உடல்ல இருந்து தான் வெளியில வருது. அந்த வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தக்கூடாது. யாருக்கும் ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. மனதளவுல அவங்கள புண்படுத்தக்கூடாது. சுவையா இருக்கணும். இனிப்பா இருக்கணும். லெட் இட் பி சோ டேஸ்டி. சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையுமே அந்த பக்கம் இருக்கிறவங்க கேட்கிறவங்களோட செவிகளுக்கு மட்டும் இல்ல, அவங்களோட ஆத்மாவுக்கும் சந்தோஷத்த குடுக்கக்கூடிய அளவுக்கு பேசுங்க. இதுதான் நம்ம முகவர்களோட மினிமம் ரிக்வயர்ட் கர்ட்டசி. அடிப்படை தேவை இதுதான். இது மட்டும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல, நம்மளோட கனவு, இன்றைய உழைப்பு, நாளைய நம்மளோட எதிர்காலம் எல்லாமே மிக சிறப்பா இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ரைட். இது ஒரு சின்ன சார்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒரு ரூ. 10,000 கட்டுறாரு. இந்த ரூ. 10,000 கட்டுற மனுஷன் ஒரு 6% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அவரு இன்வெஸ்ட் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல, ஒரு 10 வருடங்கள் இந்த முதல்ல ஏஜ் ஆஃப் சேவிங் ஸ்டார்டட்ங்கிறத நீங்க மறந்துருங்க. பீரியட் மட்டும் எடுத்துக்கோங்க. 10 வருடங்கள் ஒருத்தர் போட்டாருன்னா, அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை 10வது வருடம் முடியும்போது ரூ. 1,39,720 கிடைக்கும். இதே இது ஒரு 20 வருடம் ரூ. 10,000 வருஷத்துக்கு ரூ. 10,000 மாசத்துக்கு கிடையாது. வருஷத்துக்கு ரூ. 10,000 அப்படி போட்டு வச்சாரு அப்படின்னா, ஒரு 20 வருடம் முடியும் பொழுது அவர் ரூ. 3,89,000 அவர் கையில கிடைக்கும். இதே ஒருத்தர் 30 வருடங்கள் போட்டு வைக்காரு அப்படிங்கிற பட்சத்துல வெறும் ரூ. 10,000 தான் போட்டு வச்சாருன்னா ரூ. 8,38,000 கிடைக்கும். இதே ஒருத்தர் 35 வருடங்கள் போட்டார் அப்படின்னா நண்பர்களே ரூ. 11,81,000 கிடைக்கும். சார் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நீங்க எந்த கால்குலேட்டர் வேணாலும் போட்டு பார்த்துக்கோங்க. 6% ஈல்டு போட்டா இவ்வளவு கணக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. என்கிட்ட என்னோட நண்பர் ஒருத்தர் கேட்டாரு. சார் இந்த மாதிரி இவ்வளவு தூரம் நீங்க லாங் டேர்ம் போட சொல்றீங்களா? அந்த அளவுக்கு ஈல்டு இருக்காது சார் அப்படின்னாரு. போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. போட்டதுக்கு அப்புறம் நான் நம்ம சைடுல உள்ள போனஸ் சார்ட், ஃபைனல் எடிஷன் போனஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு குடுத்தேன். நண்பர்களே, பிபிஎஃப் ஈல்டு இன்னைக்கு 7.2%, 7.3% தான். பிபிஎஃப் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல கிடைக்கக்கூடிய ஈல்டு. நம்ம இன்சூரன்ஸ் பாலிசில நீங்க போட்டீங்க அப்படின்னா, ஒரு 35 வருடங்கள் போட்டீங்கன்னா, உங்களுக்கு 8.02% ஈல்டு அஷ்யூர்டு ரிட்டர்ன் கையில கிடைக்குது. என்டோமென்ட் பாலிசிய போட்டு பாருங்க. லாப போட்டு பாருங்க. நீங்க லாபுல 35 வருடங்கள் வராது. என்டோமென்ட் பாலிசி, ஜீவன் ஆனந்த் இப்படிப்பட்ட பாலிசில ஒரு லாங் டேர்ம் போட்டு பார்த்தீங்கன்னா, கிடைக்கக்கூடிய ஈல்டு பெஸ்ட் ஈல்டு. கஸ்டமர் போய் கேட்டாரு, ஈல்ட பத்தி பேசக்கூடிய ஆள்ட்ட இத சொல்லுங்க. நான் ஈல்டு தரேன்யா, நீ போட்டு வை. அஷ்யூர்டு ரிட்டர்ன், கேபிட்டல் புரொடெக்டட், உனக்கு லைஃப் கவர் தரேன், ஆக்சிடென்ட் கவர் தரேன், டிசபிலிட்டி பெனிஃபிட் தரேன். அவ்வளவு பை ப்ராடக்ட்ட குடுத்து உனக்கு இவ்வளவு ஈல்டு தரேன் அப்படிங்கும் பொழுது, நீ ஏன் இத போய் எடுத்துக்கிட மாட்டேக்க அப்படின்னும் போது சொன்னீங்கன்னா, சார் எங்களுக்கு ஷார்ட் டெர்ம். ஐ அம் சாரி சார். இது நாங்க கார் தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க குழந்தைங்க ஓட்டுற சைக்கிள்லாம் விக்கிறது கிடையாது. அது 10 கடை தள்ளி இருக்குது. நீங்க அங்க போய் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு தைரியமா சொல்லுங்க. இல்ல சார் எனக்கு உங்ககிட்ட தான் நான் பணியாற்றணும். உங்ககிட்ட தான் நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரா, அப்ப மினிமம் 5 வருஷம் லாக்இன் பீரியடோட நான் மியூச்சுவல் ஃபண்ட் யூலிப் பாலிசி தரேன். வாங்கிக்கங்க. ஆனா, அதற்கு முன்னால இந்த மாரி ஒரு பாலிசி எடுத்துக்கங்க. அப்படின்ன மாரி சொல்லுங்க. எனது அருமை சகோதர, சகோதரிகளே, வளர் தலைமுறையினர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்னி செட் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாலிசி குடுத்தீங்கன்னா 35 வருஷம் குடுங்க. ரூ. 10,000 ஒரு மேட்டர் கிடையாது. ஒரு நாளைக்கு அவன் வெளியில பார்ட்டில போய் செலவழிக்கிறது அதை விட ஜாஸ்தியா செலவழிச்சுட்டு வருவான். அப்படிப்பட்ட ஒரு ஆள்ட்ட, டேய் உனக்காக ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா ரூ. 10,000 போட்டு வையி. லாங் டேர்ம் உனக்கு இவ்வளவு பெரிய சம் அஷ்யூர்ட் கிடைக்கும். இவ்வளவு பெரிய ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ற மாரி கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா, அவன் சம்மதிப்பான். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் திருப்பி திருப்பி சொல்லணும். சேர்க்க சேர்க்க வருவது ஓவியம், செதுக்க செதுக்க வருவது சிற்பம் அப்படின்ன மாரி திருப்பி திருப்பி சொல்லணும். சம்வேர் எல்ஸ் வி ஷுட் ஸ்டார்ட். இது சொல்லாம, இவன் இதுக்கு லாயக்கப்பட மாட்டான், இவன் இதுக்கு லாயக்கப்பட மாட்டான், அவன் இதுக்கு சரிப்பட மாட்டான்னு சொல்லி இந்த வடிவேல பார்த்து சொல்ற மாரி சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நண்பர்களே வி ஆர் ஃபெயிலிங் இன் அவர் மிஷன். வி ஆர் ஃபெயிலிங் இன் அவர் டியூட்டி. நம்மளோட குழந்தைக்கு நம்ம கைடன்ஸ் குடுக்குற மாரி, அந்த குழந்தையும் நம்ம குழந்தை மாரி தானே, அதுக்கு கரெக்ட்டா கைட் பண்ணுங்க. இது இப்படித்தான் தம்பி பண்ணணும், நான் சொல்றேன், இத செய்யி அப்படின்ன மாரி எடுத்து சொல்லுங்க. பெரியவங்க கிட்ட சொல்லுங்க. நான் இருப்பனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு வேலை இருக்குமா இல்லையான்னு தெரியாத அந்த நிச்சயமற்ற தன்மையை தவிர்க்கிறதுக்கு தான்ப்பா இப்பவுமே போட்டு வைக்க சொல்றேன்.
நீ 1,00,00,000 எனக்கு பிரீமியம் கட்டுற, நாளைக்கே உனக்கு வேலை போச்சுது அப்படின்னா பிரீமியத்தை கட்ட முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல 10,000 உனக்கு பெரிய 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 செலவு கிடையாது. மேனேஜ் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் தான். அதுவும் இடையில கொஞ்சம் கட்ட முடியாம போச்சு. எங்களுக்கு ஸ்பெஷல் ரிவீல் ஸ்கீம் வரும். நாங்க போட்டு எடுத்து கூட உன்னை சரி பண்ணி கொண்டுட்டு வந்துருவோம்பா. நஷ்டப்பட மாட்ட, கஷ்டப்பட மாட்ட அப்படின்ற மாரி ஒரு அஷ்யூரன்ஸ திருப்பி திருப்பி சொல்லணும். இது நான் ஒரு 10,000 சொல்லியிருக்கிறது வந்து ஒரு குறியீடா தான் வச்சிருக்கிறேன். இது 1,00,000 நீங்க வாங்குங்க, 10,00,000 வாங்குங்க, கட்டுறதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்கிறாங்க. எனக்கு நான் நம்ம மேடம் சொன்னாங்க. சிபிஓ 3 கிளையில இருக்கும்போது ரூ. 1,44,00,000 வருஷம் ஆனுவலைஸ்டு பிரீமியம் வாங்கினேன்னு சொல்லிட்டு. அது ரூ. 1,44,00,000 ஒரு பிசினஸ் மேன்ட்ட காட்டிங்கன்னா அவர் ஓடியே போயிருவாரு. அவர்ட்ட சொன்னது என்ன ஒண்ணுமே இல்ல. மாசம் ரூ. 12,00,000 இசிஎஸ் மோட்ல போட்டு விடுங்க சார். அப்ப இசிஎஸ் மோடு தான் இருந்தது. இசிஎஸ் மோட்ல போட்டு விடுங்க சார். சரியா போயிரும்ன்னு சொல்லி சொன்னோம். அவர் போட்டு விட்டாரு. நல்லபடியா வேலை முடிந்தது. இதுதான் மெயினா உள்ளது. குட். அடுத்தது பார்த்தீங்கன்னா சரி ஒரு 12% ஈல்டு. இது எதற்காக சொல்றேன்னா, இன்னைக்கு நம்மளோட யூனிட் லிங்க்டு பாலிசிஸ்ல நம்ம குடுக்கிற ஈல்டு பார்த்தீங்கன்னா சரி 15%, 17% குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 35 வயது வரைக்கும் ஒரு ரூ. 10,000 வருஷத்துக்கு போட்டு வச்சுட்டு வந்தாரு அப்படின்னா, ஒரு 35 வயசு முடியும் பொழுது, வெறும் ரூ. 10,000 அவருக்கு கிட்டத்தட்ட 48,34,000 கையில கொண்டு வந்து குடுக்கும். அஷ்யூர்டு ரிட்டர்ன். பிறகு இடையில ஏதாவது நடந்து போச்சுதா, அதுல இன்சூரன்ஸ் கவர் இருக்குது. நான் நல்லபடியா முடிஞ்சு போச்சுதா, அந்த இன்சூரன்ஸ் கவருக்கு உண்டான மார்ட்டாலிட்டி சார்ஜஸ் பிடிச்ச பிரீமியத்த தூர திருப்பி கையில குடுத்துருதோம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்ட்ருமென்ட் அவைலபிள் வித் அஸ் யூனிட் லிங்க்டு பாலிசிஸ். விற்க மறந்துறாதீங்க. நம்ம அத போய் சொல்றது கிடையாது. நண்பர்களே நம்ம சொல்லாம விட்டுட்டோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க. நம்ம மேல உள்ள நம்பிக்கையே அடி வாங்கி போகும். நம்ம கனவு இடையூறாகி போகும். பாதி கனவுல முழிப்பு வந்துரும். எழுந்திரிச்ச மாரி ஆயிடும். சோ அதனால சொல்றது வந்து 100% லெட் அஸ் பி டிரான்ஸ்பரண்ட். லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். குட். ஃபைன். அப்புறம் அப்ப என்ன சார் நீங்க ஃபைனலா என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, நண்பர்களே மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி டைமண்ட் மாதிரி. 1, 2 நகை வீட்ல இருக்கலாம். தப்பு கிடையாது. ஆனா இன்சூரன்ஸ்ங்கிறது தண்ணி மாதிரி. டெய்லி தேவைப்படும். அது டெய்லி இருக்கும். அதுக்கு பெரிய செலவு கிடையாது. தண்ணி வாங்குறதுக்கு. 12 ரூ. 10 தான் பாட்டிலு. ஒரு பாட்டில்ல தண்ணிய வாங்கி நம்ம வேணுங்கிறத குடிச்சிட்டு போயிரலாம். இது ஒரு ஒரு 3 நேரம் நமக்கு தேவைப்படும். ஆனா டைமண்ட் என்னைக்காவது ஃபங்ஷனுக்கு போகும்போது தான் காதுல கையில போட்டு போ முடியும். டெய்லி அத வச்சுக்கிட்டு நம்ம கொண்டாட முடியாது. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட வீட்ல டைமண்ட் இருக்கிற மாரி. இன்சூரன்ஸ்க்கு நமக்கு தேவையான தண்ணி மாதிரி. தண்ணிய தவிர்க்க முடியாது, தவிர்க்கவும் கூடாது. எப்போ நம்ம தவிர்க்க முடியாது, தவிர்க்கவும் கூடாதுன்னு சொல்றோமா, அப்போ நமக்கு உண்டான வேலை பத்தின சரி அளவிடற்கரிய அளவுக்கு வாய்ப்பாளர்கள் நம்ம கையில காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள போய் முட்ட வேண்டியது தான் நம்மளோட வேலை. நம்ம அங்க போகாம விட்டுட்டோம் அப்படின்னா, கனவ கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருந்தோம். கனவுல தண்ணிய ஊத்திருந்தோம். கனவுல தண்ணிய ஊத்துறதுனால இன்றைய உழைப்பு குறையுது. இன்றைய உழைப்பு குறையறதுனால எதிர்காலம் கேள்விக்குறியாகுது. நாளை நம்மதே அப்படின்னு சொல்லி போட்டு போட்டு விடுற ஒரு சூழல்ல, நாளை போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போடக்கூடிய சூழல் ஆயிப்போகுது. கனவ டைல்யூட் பண்ணாதீங்க. இன்றைய உழைப்பு கூட கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்க. நாளைய வெற்றி நம்மள நிச்சயமா சேர்ந்து வரும். அதுக்கு பிறகு இது ருமியோட ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட். "நீ எதை தேடுகிறாயோ, அது உன்னை தேடுகிறது." நம்ம ஆட்கள் சொன்னாங்க. "உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல்ன்னு" சொல்லி பெரிய ஆட்கள் சொன்னாங்க. "சொல்றதெல்லாம் நல்ல விஷயமா சொல்லுடா" அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எதை தேடுகிறீர்களோ, அதே ஒண்ணு உங்கள தேடிக்கிட்டே இருக்குது. அவ்வளவுதான். தேடிக்கிட்டே இருக்குது. அது உங்கள வந்து சேரும். நீங்க அதையே தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் அதான் சொன்னேன், உங்க கனவ டைல்யூட் பண்ணிறாதீங்க, குறைச்சிறாதீங்கன்னு சொல்லி சொன்னேன்ல, அது இதத்தான் சொன்னேன். நீங்க உங்க கனவுல தீவிரத்தன்மை காட்ட காட்ட, அந்த உங்களுக்கு உண்டான தேவையான ஒரு இது கிளப் மெம்பர்ஷிப்போ, இல்ல ஒரு பெரிய பாலிசி ரூ. 1,00,00,000 பிரீமியம் குடுக்குற பாலிசி, இல்லாட்டா ரூ. 1,00,00,000 கமிஷன் குடுக்கக்கூடிய ஒரு பாலிசி, யாரோ ஒருத்தர்ட்ட உள்ளது தடுமாறி, தடுமாறி நேரடியா உங்க கையில வந்து சேரும். இது ஒரு சத்தியமான வார்த்தை. இந்த வார்த்தைய நம்புங்க. நீங்கள் எதை தேடுகிறீர்களோ, அது உங்களையும் தேடிக்கொண்டிருக்கிறது. நீங்க தேடாம நிறுத்திட்டீங்க அப்படின்னா, அதுவும் தேடாது. இப்ப நம்ம வீட்ல உள்ள நாய்க்குட்டி காணாம போயிட்டு, நீங்க உங்க பாட்டுக்கு டாமி, டாமின்னு கூப்பிட்டுக்கிட்டு அலைஞ்சீங்க அப்படின்னா, அதுவும் லொல் லொல் லொல்னு தெரு தெருவா ஓனர தேடிக்கிட்டு அலையும். நீங்க ஒரு லெவல்ல இது வராதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நீங்க உட்கார்ந்தீங்கன்னா, அதுக்கு யாரு சோறு போடுதாங்களோ, சோறு போட்ட ஆள அது ஓனரா எடுத்துட்டு அதுவும் உட்கார்ந்துக்கும். உங்களோட ஆத்மபூர்வமான ஒரு ஈடுபாடு தான் இந்த ரிசல்ட்ட உங்கள்ட்ட வந்து சேர்க்கும். நினைங்கங்க ரூ. 1,00,00,000 கமிஷன் வாங்கணும். ரூ. 1,50,00,000 கமிஷன் வாங்கணும். ஒரு பாலிசில ரூ. 1,00,00,000 கமிஷன் வாங்கணும். ஒரு பாலிசில ரூ. 10,00,00,000 கமிஷன் வாங்கணும். அப்படின்ற மாரி நினைங்க. அதற்குண்டான எதிர் அ செயலாக்கத்த இன்றே ஆரம்பிங்க. இன்னை ஆரம்பிச்சீங்கன்னா, நாளைக்கு ரூ. 10,00,00,000 கமிஷன் உறுதியா உங்கள்ட்ட வந்து சேரும். மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நம்மட்ட இருக்கக்கூடிய திட்டங்கள் அவ்வளவு அருமையான திட்டங்கள். இது பார்த்தீங்கன்னா சரி, நண்பர்களே ஒரு 2050ல பார்த்தீங்கன்னா சரி, நம்மளோட பென்ஷன் தேவைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயி போகும்.
பென்ஷன் தேவை ஜாஸ்தியாகி போச்சுதுன்னா அவ்வளவுக்கும் சப்ளை பண்ண வேண்டியது நம்ம தான் கொடுக்கணும். நீங்களும் நானும் தான் கொடுத்தாகணும். வேற ஆள் கிடையாது. உலகம் நம்மளை நம்பி, இந்திய நாடு நம்மளை நம்பி தான் இருக்குது. இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் நம்ம எல்ஐசி முகவர்கள் தான் கொடுத்து வைக்கணும். நம்மளோட ஹரிகரன் சார், ஹரிகரன் சார்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐஆர்டிஏ சேர்மன் இருந்தாரு. அவர் தான் சொன்னார், 2011 இருந்தார். அவர் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட், பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பென்ஷன் மார்க்கெட் அவ்வளவு 100% எல்ஐசி தான் வச்சிருக்குது. நீங்க தே ஆர் த நேஷனல் பென்ஷன் ப்ரொவைடர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்றும் அது உண்மை. என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க கூட அந்த பணம் வெஸ்ட் ஆகும் பொழுது நிறைய பேர் எல்ஐசியை தேர்ந்தெடுத்து தான் பென்ஷன் பாலிசி எடுக்கிறாங்களுடைய பிரைவேட் கம்பெனிகளை போய் எடுக்கிறவங்களோட எண்ணிக்கைகள் கொஞ்சம் கம்மி தான். அதனால என்னோட வேண்டுகோள், இந்த பென்ஷன் திட்டத்தை கொஞ்சம் சிறப்பா பண்ணணும். இப்போ போல நம்மளோட இந்த லாங் டேர்ம் ப்ரொடக்டிவிட்டி, இன்னைக்கு ப்ரொடக்டிவ் பீரியட் நம்ம சொல்ற ஆட்கள் எல்லாருமே ஒரு 10 வருடங்கள் முடியும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சீனியர் சிட்டிசன் ஆயிருவாங்க. இந்த லைஃப் ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்றதுக்கு அவங்களுக்கு அப்பம் போல பென்ஷன் தேவை. ஸோ இந்த பென்ஷன் பாலிசிகள் அத்தனையும் கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணுங்க. ஜீவன் அக்ஷய், சாந்தி, ஸ்மார்ட் பென்ஷன் பிளஸ், அதற்கு பிறகு உத்சவ், உமாங், இதை கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணுங்க. ஃபைன், குட். இது அதே இதுல உள்ளதுதான். ஒரு 100 பேர் இருக்கக்கூடியவங்களை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு 60 வயது 65 வயது வரும் பொழுது அந்த 100 பேர்ல 54 பேர் இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். டிபெண்டன்ட். அப்ப குழந்தை குட்டிகள் அவங்களோட வருமானத்துல தங்கி இருக்கக்கூடிய சூழல்ல உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. 54% மக்கள். 36 பேர் இறந்து போயிருப்பாங்க. 5 பேர் இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு லெவல்ல. 4 பேர் இண்டிபெண்டா என்னத்த ஒண்ணு பண்ணிட்டு அவங்களோட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே 1% பேர் தான், ஒரே ஒருத்தர் மட்டும் தான் வெல்த்தியா இருக்கிறாங்க. நண்பர்களே, இந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம சமூகத்துல நம்ம குழந்தைங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து நம்ம வளர்த்து வச்சிருக்கிறோம். இந்த குழந்தைங்களுக்கு எதிர்காலத்துல நம்ம ஒரு பாரமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காவது நம்மளோட லைஃப்ல ஒரு பென்ஷன் பாலிசி போட்டு வைங்க. சார், இப்போ உள்ள புது பசங்கிட்ட என்ன சொல்ற? அவங்ககிட்ட சொல்லுங்க. எப்பா, நீ 25 வயது ஆகுது. நீ எதிர்காலத்துல உன்னோட குழந்தைக்கு நீ பாரமாக கூடாது. அதற்காகவாது இப்ப போல ஒரு பென்ஷன் பாலிசி போட்டு வச்சுக்கோ. உன் பேர்ல ஒரு பென்ஷன் பாலிசி, உன்னோட மனையாள் பேர்ல ஒரு பென்ஷன் பாலிசி போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா எதிர்காலத்துல யூ வில் நாட் கிவ் யுவர் லோடு ஆன் த ஹெட் ஆஃப் யுவர் ஓன் சில்ட்ரன். குழந்தைங்களோட தலையில உங்களோட வெயிட்டையும் சேர்த்து ஏத்தி வைக்க மாட்டீங்க. அவங்களோட ஒரு எதிர்காலம்ங்கிறது ரொம்ப இழுத்து கொண்டு ஓட வேண்டிய ஒரு காலச்சூழல்ல இருக்கும். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு காலச்சூழல்ல நீங்க உங்க வீட்டையும் சேர்த்து அவங்க தூக்கிட்டு போகணும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க கஷ்டப்படும். இன்னைக்கு நீங்க குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது, தரையில நின்றக்கூடாது அப்படின்னு சொல்லி தூக்கி வைக்கிறீங்க, வண்டியில வைக்கிறீங்க, கார்ல வைக்கிறீங்க. இவ்வளவு தூரம் அவ்வளவு சௌகரியங்களையும் பண்ணி கொடுக்குற நீங்க உங்களோட வயோதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த குழந்தைங்களோட தலையில தூக்கி இறக்காதீங்க. பென்ஷன் பாலிசி எடுத்துக்கங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. ஃபைன், குட். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சாந்தி, அக்ஷய் 2 திட்டங்கள் இருக்குது. இதுல என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சரி, நான் சாந்தி சொல்ற இடத்துல விட அக்ஷய் கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஜீவன் அக்ஷய் பாலிசி ஒரு 6% ஈல்டு கொடுத்தாலும் சரி, இன்னைக்கு அக்ஷயில போட்டுட்டு அதுல வரக்கூடிய மாதாந்திர பென்ஷனை ஒரு எஸ்ஐஐபி சிப்ல நம்மளோட யூலிப் பாலிசியில போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அங்க ஒரு 15% ஈல்டு கிடைக்குது. ஆவரேஜ் அந்த கஸ்டமர் கிடைக்கக்கூடிய நெட் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா சரி, சாந்தியில கிடைக்கிறத விட ஜாஸ்தி ஆயிடும். அதனால இதை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சாந்தியில உள்ள லாக்இன் பீரியட்ல இதுல நல்ல ஒரு அசெட் பில்டிங் நடக்கும். இதை ஒரு இதை எடுத்து சொல்லுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்மார்ட் பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை எத்தனை பேர் சென்னையில கொஞ்சம் ஜாஸ்தி வித்துக்கிட்டு இருக்காங்க. தஞ்சாவூர்ல இட் ஸ்டார்டட் பிக்கிங் அப். மற்ற இடங்கள்ல தெரியுமா தெரியலையாங்கிறது எனக்கு தெரியல. 75 வயது வரும் பொழுது நம்ம இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல்ல கையில கொடுத்துருவாங்க. நம்ம லைஃப் லாங்க நம்ம பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்கலாம். இதை கொஞ்சம் ஸ்பெஷலா எடுத்துக்கங்க. இது ஆர்டர் ஆஃப் த டே, நீட் ஆஃப் த அவர். கொஞ்சம் ஸ்பெஷலா பாருங்க. நல்லது. ஃபைன். ஸோ பென்ஷனுக்கு சிங்கிள் பிரீமியம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணணும் அப்படின்னா சாந்தி இருக்குது, நல்லது. அக்ஷய் இருக்குது, நல்லது. 3வது ஸ்மார்ட் பென்ஷன் ஒண்ணு இருக்குது. இந்த ஸ்மார்ட் பென்ஷன்ல 75 வயது வரும் பொழுது நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அவ்வளோத்தையும் வாங்கியிருந்தோம். வாங்கினதுக்கு அப்புறமும் சரி, நமக்கு பென்ஷன் லைஃப் லாங்கா கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இதை கொஞ்சம் ஸ்பெஷலா பாருங்க. நண்பர்களே, இன்னைக்கு பேங்க்ல இருக்கக்கூடிய வட்டிகள் மத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சரி, கிட்டத்தட்ட ஐஆர்டிஏ ஆர்பிஐ வந்து 2-3 தடவை, 4 தடவை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இறக்கிட்டாங்க. இறக்கிற போதும் கூட எல்ஐசி வந்து இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்படிட்டிவ் ஈல்டு எல்ஐசி ஆஃபரிங். தயவு செய்து கஸ்டமர்கிட்ட சொல்லுங்க. இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுல வரக்கூடிய ஈல்டு எடுத்து பென்ஷன் எடுத்து சிப் எஸ்ஐஐபி நம்மளோட பாலிசியில போட்டு விட சொன்னீங்கன்னா தே வில் கெட் த பெஸ்ட் ஈல்டு. இல்லைன்னா இண்டெக்ஸ் பிளஸ்ல கூட போட்டு விட சொல்லுங்க. பெஸ்ட். ஓகே, ஃபைன், குட், நைஸ். அடுத்தது, இது என்னோட ஃபேவரட் பாலிசி. 2015 வரைக்கும் ஓஹோன்னு வித்துக்கிட்டு இருந்தோம். நண்பர்களே, இன்சூரன்ஸ்ங்கிறது எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் எனக்கு இருக்கணும்.
உயிரோட வரைக்கும் இருந்தா தான் அதுக்கு பேர் இன்சூரன்ஸ். அப்படி இல்லன்னா 30 நாளைக்கு இருக்குது, 2 நாளைக்கு தான் போகுது, 3 நாளைக்கு தான் போகுது அப்படின்னா, இந்த நம்மளோட ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் வந்து காஞ்சனா அப்படின்ற மாரி சில படங்கள்லாம் எடுத்திருப்பாரு. அந்த ஒரு தெய்வத்தோட எல்கை, ஒரு கோயிலோட எல்கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த தீய சக்திகள் நம்மள அணுகாது. அத தாண்டி போச்சுன்னா நம்மள அடிச்சுரும் அப்படிங்கிற மாரி ஒரு பயம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் டெர்ம் பாலிசி குடுக்குறது அதே மாதிரி தான். ஒரு அமானுஷ்யமான இரவு. கிட்டத்தட்ட இந்த சூழல்ல, இந்த கோயில் எல்லைய தாண்டி நீ போயிறாத. போனன்னா உன்ன இந்த தீய சக்திகள் உன்னை அட்டாக் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல வரும்பொழுது எல்லாரும் ரொம்ப பயங்கர ஹாரரோட ஒரு சென்ஸோட இருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறோம். நண்பர்களே, என்னோட வேண்டுகோள் இதே தான் நான் உங்கள்ட்ட சொல்றேன். லைஃப் லாங்கா ஒரு கவரேஜ் இருக்கணும். ஒரு பாலிசி, ஒரு ரூ. 2,00,000 பாலிசி, ஆனந்த் பாலிசி குடுத்து விடுங்கங்க. ஆனந்த் பாலிசி குடுத்து விட்டீங்கன்னா, ஏதோ ஒரு காலச்சூழல் அவ எப்ப இறந்தாலும் சரி, 100 வயசுல இறந்தாலும் சரி, அவ குடும்பத்துக்கு ஒரு ரூ. 2,00,000 கிடைச்சிரும். பிரச்சனை இல்ல. மனுஷனா பொறந்திருக்கிறாரு. அவருக்கு ஆன் டெத் ஹி இஸ் கெட்டிங் சம் அமௌண்ட். சோ ஏதோ ஒரு வகையில எல்ஐசி ஏஜென்ட் இல்லாட்டினா இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தே ஹேவ் ஃபுல்ஃபில்ட் த ரிக்வயர்மென்ட் ஆஃப் த பர்ட்டிகுலர் லைஃப் அப்படின்ற மாரி எடுத்துக்கிட வேண்டியது இருக்கும். என்னோட வேண்டுகோள், ஜீவன் ஆனந்த் பாலிசி மறுபடியும் ஒரு பாலிசி குடுங்க. நீங்க குடுக்குற பாலிசி ரூ. 1,00,00,000 ஜீவன் ஆனந்த் குடுக்கணும்னு நான் சொல்லல. ஒரு 2,00,000 குடுங்க. 2,00,000 ஜீவனானந்து, ஒரு லாபு, ஒரு உமாங்கு இப்படின்ற மாரி கம்பைன் பண்ணி குடுக்குற மாரி குடுங்க. ஏன் அப்படின்னா, மற்ற பாலிசிகள் முடிந்தாலும் சரி, இந்த பாலிசில லைஃப் லாங் கவரேஜ் கிடைக்கும். இல்லன்னா உமாங்கு குடுங்க. உமாங்குல இருக்குது. ஃபைன், குட். அதுக்கு அடுத்து உத்சவ். இந்த உத்சவ்ல நண்பர்களே என்னோட வேண்டுகோள், தயவு செய்து ரெகுலர் இன்கம் குடுக்குற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க உமாங்கு போயிருங்க. ஏன் அப்படின்னா, உத்சவ்ல ரெகுலர் இன்கம் 10% கிடைக்கும் பொழுது, அவங்களுக்கு போனஸ் அக்குமுலேஷன் அதுல இருக்கிறது கிடையாது. போனஸ் அக்குமுலேஷன் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க ஃப்ளெக்ஸி இன்கம் எடுத்தா தான், இது வந்து உங்களுக்கு மிக அருமையா இருக்கும். உத்சவ் பாலிசி. ரெகுலர் இன்கம்ல எனக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா, தயவு செய்து இந்த கட்டக்கூடிய பிரீமியத்த கொண்டு போய் உமாங்ல போடுங்க. 10 வருஷம் கட்ட சொல்லுங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் லெட் தெம் கெட் த 8% ஆஃப் த சம் அஷ்யூர்ட். கிட்டத்தட்ட 2 ஈக்குவலா இருக்கிற மாரி தான் இருக்கும். அதுல பணம் வாங்கும் போற காலத்திலயும் சரி, பாலிசிக்கு போனஸ் ஆட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெட் அஸ் டேக் இட். இது உத்சவ் நீங்க சொல்லும்பொழுது, தயவு செய்து யூ ரெக்கமெண்ட் இட் ஃபார் ஃப்ளெக்ஸி ஆப்ஷன். அதற்கடுத்து இதுல என்னன்னா, நம்ம என்ன நம்மளோட இது என்னன்னா, இந்த ஷார்ட் டெர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் நமக்கு நஷ்டம் அப்படின்ற மாரி நெனைக்கிறோம். அப்படி கிடையாது நண்பர்களே. இந்த உத்சவ் பாலிசில ஹையஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி, நம்மளோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் பேசிக் சம் அஷ்யூர்டு அப்படி இல்லன்னா 7 டைம்ஸ் ஆஃப் த பிரீமியம் அமௌண்ட் வி பே. அது 2ல எது ஹையஸ்ட்டோ அதுதான் குடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தர் 5 வருஷத்துல கட்டி முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ரூ. 10,00,000 பேசிக் சம் அஷ்யூர்டு. அவர் கட்டக்கூடிய பிரீமியம் ரூ. 2,17,000 கட்டுதாரு. டோட்டல் அவருக்கு அந்த ரூ. 2,17,800 7 மடங்கு பார்த்தீங்கன்னா சரி, 15,24,600 வருது. ஸோ அவருக்கு இன்சூரன்ஸ் கவர் பார்த்தீங்கன்னா, பாலிசியோட ஃபேஸ் வேல்யூ 10,00,000 இருந்தாலும் சரி, அவருக்கு கிடைக்கக்கூடிய டெத் கவர் 15,24,600. ஒரு 7 வருடம் வரைக்கும் ஒருத்தர் பிரீமியம் பேயிங் டேர்ம்ல பாலிசி போடுறாரு. இல்லைங்க நான் நெறைய கட்டுறேங்க, அப்லோட் பண்றேங்க அப்படின்ற மாரி சொன்னார் அப்படின்னா, இந்த விஷயத்த பேசாம இருக்காதீங்க. டெத் சம் அஷ்யூர்ட்ங்கிறது ஷார்ட் டேர்ம்ல கட்டும் பொழுது, யூ ஆர் கெட்டிங் எ என்ஹான்ஸ்டு கவர். ரூ. 10,00,000 பதிலு ரூ. 15,00,000 15,25,000 கிடைக்குது அப்படின்னா, சற்றேறக்குறைய 50% மேல இன்சூரன்ஸ் கவர் உங்களுக்கு கூடுதலா கிடைக்குது. இது பெரிய பெனிஃபிட் அப்படிங்கிறத சொல்லுங்க. நம்ம இத சொல்றது மறந்துருதோம். சில சமயத்துல சொல்றது கிடையாது. ஷார்ட் டெர்ம்ல ஷார்ட் பிரீமியம் பேயிங் டெர்ம்ல பாலிசி எடுக்கிறவங்களுக்கு இத கொஞ்சம் சொல்லிடுங்க. அதுக்கடுத்து இந்த ஃப்ளெக்ஸி ஆப்ஷன். நண்பர்களே இந்த ஃப்ளெக்ஸி ஆப்ஷன்ல இந்த 5.5% காம்பவுண்டட் கேரண்டீட் எடிஷன் அக்யூமுலேட் ஆகுறது பார்த்தீங்கன்னா சரி, இட் இஸ் சம்திங் ஸ்பெஷல், சம்திங் பெக்கூலியர். 5.5% அப்படின்னா ரூ. 55 போனஸ்ங்க. ரூ. 55 பெர் 1000 சம் அஷ்யூர்ட் போனஸ் மாதிரி. என்னன்னா, அந்த போனஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல உள்ள விழுந்துகிட்டு இருக்கும். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். வட்டி குட்டி போடும். அப்படிங்கிற ரேஞ்சுல போய்க்கிட்டு இருக்குது. போன வருஷம் நான் சம்பாதிச்ச போனஸ்க்கு இந்த வருஷம் அடிஷனல் போனஸ் கூட அது கூடவே கிடைக்கிற மாரி அந்த காம்பவுண்டட் ஆனுவல் யீல்டு நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அது அந்த சிஏஜிஆர் அப்படி இருக்கிறதுனால தான் இதுல அக்குமுலேட் ஆகுது. ஒருத்தர் 40 வயசுல பாலிசி எடுக்கிறாரு. 5 வருஷம் தான் கட்டி முடிக்கிறாரு. கட்டி முடிச்சுட்டு அவருக்கு 10வது வருஷத்துல இருந்து 1,00,000 1,00,000 பணம் வருது. அவர் வேண்டான்னு சொல்லிட்டார் அப்படிங்கிற பட்சத்துல 61 வயசு முடியும் பொழுது அவருக்கு 2,74,00,000 அவருக்கு வந்து பணம் ரெடியா இருக்கும். இந்த மாதிரி ஈல்டு வேற எங்கேயுமே வராது. அதனால என்னோட வேண்டுகோள் ஃப்ளெக்ஸி ஆப்ஷன சூஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் ஒன் ரிக்வெஸ்ட். தென் ஷார்ட் டெர்ம் இதே ஒரு விஷயம். 15 வருஷம் கட்ட போறாரு. 1,63,125 கட்டுறாரு அப்படிங்கிற பட்சத்துல, அவருக்கும் இதே மாரி தான் அக்யூமுலேட் ஆகி போகும்பொழுது, ஒரு 61 வயசு 100 வயசு அவருக்கு ஆகும்போது 61 வருடங்கள் முடிந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா சரி, கிட்டத்தட்ட 4,66,00,000 மேல அக்யூமுலேட் ஆகியிருக்கும். பெரிய தொகை.
அதனால தயவு செய்து இதை சொல்லும் பொழுது நீங்க ஃப்ளெக்ஸி ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அடுத்து அம்ரித் பால் ரூ. 80 கேரண்டீட் எடிஷன் இருக்கிறதுலே ஹையஸ்ட். ரூ. 80 கேரண்டீட் எடிஷன்ல பிரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். சிங்கிள் பிரீமியம் தாத்தா பாட்டிகள்கிட்ட சொல்லி குழந்தை பேர்ல பிறந்த உடனே பிறந்த ஒரு 6 மாசத்துக்குள்ள தாத்தா பாட்டிகள் தலையை தடவி ஒரு பாலிசியை போட வச்சிருங்க. பெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்க அவ்வளத்தையும் மொத்தமா வாங்கிக்கிடலாம். உங்களோட ஆப்ஷன் எல்லாத்தையும் நீங்க முன்னாடி மத்த சில்ட்ரன்ஸ் பாலிசில ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்க வேண்டியது இல்ல. மொத்தமா அவ்வளத்தையும் செட்டில் பண்ணி வாங்கிட்டு போனாலும் வாங்கிட்டு போய்க்கலாம். செட்டில்மெண்ட் ஆப்ஷனை போட்டு 5 வருஷத்துல குழந்தையோட ஃபீஸ் கட்டுற மாதிரி கூட பாத்துக்கிடலாம். ஆப்ஷன் இஸ் அவைலபிள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபாஸ்ட் மூவிங் பாலிசி. இது வரைக்கும் நீங்க சில்ட்ரன்ஸ் பாலிசி தருண் மற்றதெல்லாம் கொடுத்து சில்ட்ரன்ஸ் மடிவா கொடுத்துக்கிட்டீங்கன்னா தயவு செய்து அதை நிறுத்திட்டு இதுக்குள்ள வாங்க. இது ஏன்னா நம்ம துவாரகநாதன் சார் அண்ணன் துவாரகநாதன் கிளாஸ் எடுத்திருந்தாரு. உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பாரு. முன்னாலெல்லாம் நம்ம யூஎஸ்பின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன்ஸ் சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா சரி யூவிபி யூனிக் வேல்யூ ப்ரொபோசிஷன் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால யூனிக் வேல்யூ ப்ரொபோசிஷன் இஸ் த பெஸ்ட். இதை லெட்டஸ் டேக் கேர் ஆஃப் இட். குட் நைஸ். இது உமாங் என்னோட ஃபேவரட் பாலிசி. லெட்டஸ் டேக் கேர் ஆஃப் இட். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். 8% கிடைக்குது. உங்களோட இளமை காலத்துல நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா இதுல கிடைக்கக்கூடிய 8% உங்களோட முதுமை காலத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்லே ஒரு போட்டோ தான் பிளான் முடிஞ்சு போச்சு. இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஜனவரியில இருக்கிறோம். ஒரு பேக்கேஜா 12 பாலிசிகளா எடுத்து யூ கேன் கிவ் த பாலிசி அஸ் அ பேக்கேஜ் பாலிசி டு த கஸ்டமர். 24 லட்சம் ரூபாய் பாலிசி யார் யார் எடுக்கிறாங்களோ உங்களுக்கு 24 லட்சம் ஒரு பாலிசியா கொடுப்பதற்கு பதில் 2 லட்சமா நீங்க ஏப்ரல் வரைக்கும் டேட் பேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா மாதம் 11,000 ரூபாய் நான் டாக்ஸபிள் ரிட்டர்ன் உங்களுக்கு கையில கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பிறகு எல்லா பாலிசிகளும் சரி நம்மளோட அக்யூமுலேட்டட் போனஸ் அதற்கு பிறகு பிரீமியம் பேயிங் டேர்முக்கு அப்புறம் வரக்கூடிய போனஸும் சேர்ந்து வந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி பாலிசிகளை நீங்க கொடுக்க பழகுனீங்க அப்படின்னா ஒரு 5 பேக்கேஜ் கையில கிடைச்சது அப்படின்னா இல்லாட்டா ஒரு 6-7 பேக்கேஜ் கையில கிடைச்சதுன்னா நீங்க தான் செஞ்சுரியன் ஏஜென்ட். செஞ்சுரியனுங்கிறது பெஞ்ச் மார்க். ஒரு இன்சூரன்ஸ் துறையில 100 பாலிசிகள் பண்ணுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இட் இஸ் a பெஞ்ச் மார்க். ஸோ யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் இருக்குதா இந்த உமாங் பேக்கேஜை யூஸ் பண்ணிக்கங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதம் தான் இந்த பேக்கேஜ் வந்து ரொம்ப பிரமாதமா போகும். லெட் அஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். அதற்கு பிறகு எம்டிஆர்டி ஆகணுமா சார்? ரொம்ப சிம்பிள். 15 வருஷம் டேர்மு, 15 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டு, இயர்லி பிரீமியம் வாங்குங்க. ஒரு 38 பாலிசிகள் வாங்கிட்டீங்கன்னா யூ ஆர் த எம்டிஆர்டி. இல்ல சார் நான் கமிஷன் பேசிஸ்ல போகணும். அப்போ 34 பாலிசி வாங்கினா போதும். யூ ஆர் த எம்டிஆர்டி. இப்போ கமிஷன் ரேட் கொஞ்சம் மாறி இருக்குது. ஐ எம் சாரி யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் இட். நான் இப்போ பழைய இதுல உள்ளதுதான் போட்டிருந்தேன். இதை கொஞ்சம் மாத்திக்கங்க. நான் இனிமே முதல்ல இது காமிச்சேன் அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது இதையா இல்ல பிகினிங்ல நான் காமிச்சேன் அந்த எம்டிஆர்டி நியூ நாம்ஸ். ஓகே. இதை கொஞ்சம் அந்த நியூ ஸ்லைடுக்கு தகுந்த மாதிரி இதை கொஞ்சம் மாறும். நீங்க ஒரு 38 பாலிசிங்கிறது ஒரு 42 பாலிசிகளா இருக்கும். 36 ஒரு 40ல போய் நிற்கும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளுங்க. சர்வேல் பெனிஃபிட் 15 லட்சம் ரூபாய் வேற ஒண்ணுமே கிடையாது. மாசம் 10,000 ரூபாங்க. மாசம் 10,000 உங்களுக்கு கவர்மெண்ட் பென்ஷன் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம மாதிரி சொன்னீங்கன்னா போதும். 15 மாசம் 10,000 ரூபாய் மொத்தமா உங்க அக்கௌண்ட்ல போட்டுருந்தாங்க. அவ்வளவுதான். அதுக்கடுத்து 12 மாசத்துக்கு நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. 1,20,000 ரூபாய் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். அவன மாதிரி சொல்லிட்டா போதும். ரொம்ப சிம்பிள். ஈஸியா ஓடிடும். இதை மட்டும் யூஸ் பண்ணுங்க நண்பர்களே. இந்த கந்தக்கூர் பிரான்ச்சில் இருக்கும்பொழுது 34 எம்டிஆர்டி அவங்க முடிக்கிறதுக்கு காரணம் அந்த ஒரு திட்டத்தை தவிர எந்த திட்டத்தையும் நாங்க பேசுனது கிடையாது. சூப்பர். 15 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டு, 15 வருஷம் டேர்ம், இயர்லி பிரீமியம். 3 தான். வேலை முடிஞ்சு போச்சுது. மேட்ரு நடந்ததுன்னா மீட்டர் ஓட ஆரம்பிச்சது. அதே மாதிரி லாபம் எடுத்துக்கிட்டீங்கன்னா லாபம் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரொஜெக்டிங் நீங்க பிரீமியம் பேயிட்டா மத்ததெல்லாம் சொல்றதை விட உனக்கு மெச்சூரிட்டி எவ்வளவு வேணும்? 1 கோடி வேணுமா? 50 லட்சம் வேணுமா? 25 லட்சம் வேணுமா? அப்படின்னு சொல்லிட்டு மெச்சூரிட்டி அமௌண்ட்டை டார்கெட் பண்ணுங்க. திஸ் இஸ் த யூவிபி, யூனிக் வேல்யூ ப்ரொபோசிஷன்ஸ். இந்த மாதிரி நீங்க இந்த பிளானை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா திங்ஸ் வில் மூவ் இன் அவர் ஃபேவர். பழைய லெவல்ல இருக்க வேண்டாம். கனவு காணும் பொழுது கனவை வித்தியாசமா காணணும், தெளிவா காணணும். அடிச்சு தூக்குறீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சுது. திஸ் வில் ஆல்சோ பி இன் அவர் ஃபேவர். பிறகு பிளான் க்ளோஷர். சார் பிளான்லாம் க்ளோஸ் ஆகுதா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, ஒவ்வொரு மாதமும் க்ளோஸ் ஆகுது. என்னோட பேர குழந்தையோட வயசு 18 வயசு 12 வயசு தாண்டி போச்சுதா, இனிமே அவனுக்கு தரணும் சில்ட்ரன்ஸ் மணி பேக்கும் கொடுக்க முடியாது. அவனை பொறுத்தல அந்த பிளான் க்ளோஸ் ஆயிட்டு. 13 வயசு முடிஞ்சவனுக்கு அமிர்த் பால கொடுக்க முடியாது. அந்த பிளான் க்ளோஸ் ஆயிட்டுது. 49 50 வயசு முடிஞ்சவங்களுக்கு ஜீவன் ஆனந்த் லக்ஷ்யா அந்த பிளானை கொடுக்க முடியாது. யார் அதை கிராஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த பிளான் க்ளோஷர் தான். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளான் க்ளோஸ் ஆகுது. இந்த க்ளோஸ் ஆகுறத கொஞ்சம் ஸ்பெஷலா யூஸ் பண்ணிக்கிடுவோம். இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்மளோட இருக்கக்கூடிய பாலிசி ஹோல்டர் லிஸ்ட் எடுத்துட்டு அந்தந்த ஏஜ் குரூப்ல யார் யார் இருக்காங்க எடுத்துட்டு உன்னைய பொறுத்தவரை அந்த பிளான் க்ளோஸ் ஆகுதுப்பா இப்போ போல எடுத்து வச்சுக்கோ, இனிமே எடுக்க முடியாது, விட்டால் கிடைக்காது, அதனால கொஞ்சம் ஸ்பெஷலா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு இழுக்கிறதுக்கு பாருங்க. இது வந்து கஸ்டமர்கிட்ட இன்டைரக்டா ஒரு ப்ரெஷர் அவன் தலையில ஏத்தி விடும்.
நாளைக்கு நமக்கு கிடைக்காது. இன்னைக்கு கையில இருக்குது. ஒய் டோன்ட் வி என்ஜாய்? ஒய் டோன்ட் வி யூஸ் இட்? அப்படின்னு சொல்லி கேட்கிற மாரி இருக்கும். இத கொஞ்சம் ஸ்பெஷலா பாருங்க. நண்பர்களே, இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு மரம். மரத்துல கொய்யாக்கனி இருக்குது, ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, சப்போட்டா இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, பேரிக்காவும் இருக்குது. இப்படி ஒரு மரம் உலகத்துல எங்கேயாவது கிடைச்சதுன்னா என்ட்ட கொஞ்சம் காட்டுங்க. நானும் உங்க கூட வந்து அந்த ஒரு மரத்த கொண்டு வந்து சென்னையில வச்சு வளர்த்து குடுத்துறேன். இப்படி ஒரு மரம் உலகத்துல கிடையாதுங்க. கற்பனையில தாங்க இருக்குது. எனக்கு ஈல்டு வேணுமா? வாழைப்பழம் மாரி ஈல்டு வேணும். அது தனியா தான் நான் வாழை மரம் தான் வளர்க்கணும். இல்ல சார், எனக்கு எனக்கு நல்ல அக்யூமுலேட் ஆகணும். அப்ப நான் ஆப்பிள் வேணுமா? ஒரு ஆப்பிள் மரத்த தான் வளர்க்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்லயே எனக்கு இன்சூரன்ஸ் வேணும், இன்வெஸ்ட்மென்ட் வேணும், எல்லாம் வேணும் அப்படின்னா யூலிப்ல கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் குடுக்க முடியும். எனக்கு ப்ராவிடன்ட் ஃபண்டும் வேணும், எனக்கு இதுவும் வேணும், அதுவும் வேணும், எல்லாத்தையும் மொத்தமா நீங்க தான் எனக்கு குடுக்கணும். அப்படி இருந்த மாரி சொன்னா உங்கள்ட்ட நான் பாலிசி எடுப்பேன் அப்படின்னா, இதத்தான் நம்ம சொல்லணும். பாரதிதாசன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. "பாடாத தேனி, உலவாத தென்றல், பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒண்ணும் உலகத்துல கிடையவே கிடையாதுங்க. ஒரு பொருள்னு எடுத்தோம்னா, அந்த பொருளுக்குன்னு ஒண்ணு யுஎஸ்பி இருக்கும், யுவிபி இருக்கும். அவ்வளவுதான். இன்னொரு பொருளுக்கு இன்னொரு யுஎஸ்பி, யுவிபி இருக்கும் அவ்வளவுதான். விஷ்ணுதேவ்னா விஷ்ணுதேவோட குணாதிசயங்கள் இப்படித்தான் இருக்கும். கேஎஸ்ஆர் சார்னா என் அண்ணன் கேஎஸ்ஆருக்கு அவரோட குணாதிசயங்கள் இப்படி இருக்கும். கல்யாணி மேடத்தோட குணாதிசயங்கள் இப்படி இருக்கும். அப்படின்னு சொல்லி முனுசாமி மேனனோட குணாதிசயங்கள் இப்படி இருக்கும். அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில தான் இருக்குமே ஒழிய, இங்க இருந்து ஒரு 5%, அங்க இருந்து ஒரு 5%, இங்க இருந்து ஒரு 5% எல்லாத்தையும் எடுத்து கடவுள் வந்து கலவசாதம் பண்ணி குடுக்குற வியாபாரி கிடையாது. இன்னொரு விஷயம், எல்லா உங்களோட எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கடவுளும் குப்பைகளை புவியில் போடுவதில்லை. நம்ம பூமியில பிறந்திருக்கிறோம்னா, நம்ம பிறந்ததுக்குன்னு ஒரு ரகசியம் இருக்குது. ஒரு சூட்சுமம் இருக்குது. அது என்னன்னு தெரிவதற்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அது ஓடுறதுல உச்சத்த தொடணும். கடவுளே நீ இத சொன்ன, நான் இத செஞ்சு முடிச்சுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு ஒப்படைக்கக்கூடிய ஒரு சூழல் வரும்பொழுது, வி ஷுட் பி த ப்ரவுடஸ்ட் பெர்சனாலிட்டி. அதனால யாராவது ஒருத்தர் எனக்கு அவ்வளவும் இங்க வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா, தயவு செய்து இந்த ஸ்லைட கூட உங்களுக்கு ஷேர் பண்றேன். சார் இப்படி ஒரு மனம் இருந்துச்சுன்னா காட்டுங்க. நிச்சயமா நீங்க சொல்றத நாங்க செஞ்சு குடுத்துருறோம் சார் அப்படின்னு சொல்லி சொல்லிற வேண்டியது. அப்படி ஒண்ணும் கிடையவே கிடையாது. அதனால ஈல்டு வேணுமா? ஈல்டுக்கு இருக்கும். ஈல்டுன்னா ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கும். முதல்லயே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூதாடுறது மாரி. இஷ்டம்னா நீங்க அதுல போடுங்க கிடைக்கும். இல்ல சார் எனக்கு ஈல்டு வேணாம். எனக்கு அஷ்யூர்ட் ரிட்டர்ன் வேணும். அப்ப பிரச்சனை இல்ல. இவ்வளவு அஷ்யூர்ட் ரிட்டர்ன் கிடைக்கும். லைஃப் லாங்கா கிடைக்கும். பிரச்சனையே கிடையாது. ஆப்பிள் குடுக்கணும். ஆப்பிள் கரெக்ட்டா குடுத்துக்கிட்டே இருக்கும். கவலைப்படாதீங்க. நீங்க ஆப்பிள கையில வச்சுட்டு எனக்கு ஆரஞ்சு இல்லைன்னு வருத்தப்படக்கூடாது. அப்படிங்கிறத முதல்லயே சொல்லிறணும். அப்படி இல்லையா இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ கொஞ்சம் பிரிச்சு, அதான் நான் பைனான்சியல் ப்ளூ பிரிண்ட் சொன்னேன். அப்படி நீங்க குடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல கஸ்டமர் வில் நாட் மூவ் அவே ஃப்ரம் அஸ். லெட் அஸ் பி லாயல் டூ த கஸ்டமர். இத கொஞ்சம் ஸ்பெஷலா பாருங்க. இது எம்டிஆர்டிய பத்தி நான் உங்கள்ட்ட சொன்னது. கிட்டத்தட்ட 5 வருடங்கள் எம்டிஆர்டி ஆனாலே 4,25 கோடி ரூபாய் நம்ம சொத்து குடும்பத்துக்கு உண்டு பண்ணி வச்சுட்டு போறோம். ஒரு லீகசி, ஒரு மிகப்பெரிய எஸ்டேட் உண்டு பண்ணி வச்சுட்டு போறோம். எத்தனை பேர் அலைங்க முடியும்? இன்னைக்கு ஒரு எல்ஐசில ஒரு சீனியர் அபிஷியலா நான் ரிட்டயர்ட் ஆனேன்னா, என்னோட டெர்மினல் பெனிஃபிட் 75 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் கிடைக்கும். அவ்வளவுதான். வீட்டுக்கு கடன் அது ஒரு 50 லட்சம் ரூபாய் இருக்கும். பாதி போச்சுன்னா மீதி தான் கையில இருக்கும். ஒரு சீனியர் அபிஷியலா ரிட்டயர்ட் ஆகும்போது நான் என்னோட டெர்மினல் பெனிஃபிட்ட மட்டும் சொல்றேன். ஆனா, ஒரு 5 வருடங்கள் எம்டிஆர்டி இழுத்து தம் கட்டி இழுத்து கொண்டு வந்துட்டார் அப்படின்னா, கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய தொகை நம்ம குடும்பத்துக்கு ரெடியா இருக்குது. அசெட் ரெடியா இருக்குது. இத கொஞ்சம் ஸ்பெஷலா பாருங்க. ஃபைன். எஸ். இது ஒரு இளநீங்க. இளநியோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 50 ரூ. 100 இருக்கும். சரிங்களா? ரைட். இது ஒரு தேங்காவோட விலை. தேங்காவோட விலை ரூ. 20லேருந்து ரூ. 60. இது எத சொல்ல வரீங்க சார் அப்படின்னா, நண்பர்களே இளமையா இருக்கும்போது அதுக்கு மவுசு ஜாஸ்தி. முதிர்ந்துட்டா மவுசு கம்மி. இப்போ ரூ. 20க்கு தேங்காய் கிடைக்கும் சார். எங்க தஞ்சாவூருக்கு வாங்க சின்ன தேங்காய் நான் உங்களுக்கு வாங்கி தரேன். பிரச்சனை கிடையாது. ரைட். இது ஏன் சார் இப்ப சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இளமையா இருக்கும் பொழுது அதுக்கு மவுசு ஜாஸ்தி. அத நல்லா யூஸ் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றது ஏன் சொல்றேன்னா, நண்பர்களே இந்த 4 திட்டங்கள் நம்மட்ட இளமையா இருக்குது. ஜன் சுரக்ஷா, பீமா லட்சுமி, நியூ ஜீவன் ஸ்ரீ, நவ் ஜீவன் ஸ்ரீ சாரி டைப்பிங் மிஸ்டேக். நவ் ஜீவன் ஸ்ரீ. இந்த 3 திட்டங்கள் இளமையா இருக்கும் பொழுது, இளநீ மாரி இருக்கும்போது யூஸ் பண்ணிருங்க. அதுலயும் குறிப்பா ஜன் சுரக்ஷா எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா ரூ. 1,00,000 சம் அஷ்யூர்டு குடுங்க. நமக்கு கமிஷன் 10% தான். அதனால அத நான் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் இட். வேற வழி இல்ல. சிலவங்களுக்கு அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சம் அஷ்யூர்ட் ஒண்ணு குடுக்கணும். வீட்ல வேலை பார்க்குறவங்க மத்தவங்கலாம் இருக்கிறாங்க. இல்ல விளிம்பு நிலை மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு இருக்கவங்களுக்கு தயவு செய்து குடுங்க. அதற்காக உள்ளது. நம்மளோட லாபம், நம்மளோட வருமானம் இதுல இருந்து பெருசா கிடையாது. நம்ம ஒரு சேவை மனப்பான்மையோட பண்றோம் அப்படிங்கிறதுக்கு எல்ஐசி ஒரு 10% நமக்கு ஒரு ரெகக்னிஷன் குடுக்குது. அதற்காக அது பண்ணாமலே இருக்க வேண்டியதில்ல. விளிம்பு நிலை மனிதர்களுக்கு அத தயவு செய்து குடுங்க. தப்பு கிடையாது. ஆனா, இந்த பீமா லட்சுமி, லட்சுமி வந்தாச்சுன்னு போட்டு அடிச்சு பட்டைய கிளப்புங்கங்க. பெஸ்ட் சிஏஆர் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரோட இருக்குது. ரைட்.
இது என்னன்னா முக்கியமான விஷயம். இந்த ஏர்போர்ட்ல ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு தெரியும். அந்த நம்ம டிராவலிங் டேட்ட நோக்கி போக 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 அந்த ஃப்ளைட் ரேட் ஏறிக்கிட்டே போகும். டிராவல் டிக்கெட் ரேட். இது எதற்காக இத சொல்றேன்னா, நண்பர்களே, நம்மளோட இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும் பொழுது இதே கதி தான். 20 வயசுல நான் எடுத்தேன்னா பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும். இதே இது நான் 60 வயசுல நினைச்சேன்னா, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற சூழல்ல வந்துகிட்டு இருக்கும். மக்கள்ட்ட சொல்லும் பொழுது இந்த டைனமிக் பிரைசிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன சொல்லுங்க. நீங்க சாதாரண டிக்கெட் எடுத்துட்டு முன்னாலே அட்வான்ஸா பிளான் பண்ணிட்டீங்கன்னா, சாதாரண டிக்கெட் எடுத்து ரிசர்வ் பண்ணி வச்சிரலாம். இல்ல சார் அப்படின்னா, முந்தின நாள் தக்கால்ல புக் பண்ணணும். அதுலயும் முடியல அப்படின்னா, பிரீமியம் தக்கால்னு ஒண்ணு இருக்குது. வெறும் ரூ. 230 டிக்கெட்ட ஒரு ரூ. 450 ரூ. 500 புக் பண்றது தக்கல். அதே டிக்கெட்ட ரூ. 750 புக் பண்றது தான் பிரீமியம் தக்கல். நீங்க எந்த சைடுல சார் போறீங்க? நார்மல் டிக்கெட்ட புக் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். இல்ல சார் நான் பிரீமியம் தக்கல்ல தான் புக் பண்ணுவேன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, வயசானதுக்கு அப்புறம் கூட எடுத்துக்கங்க சார். நான் இருந்து பாலிசி குடுக்குறேன். ஆனா இப்ப நான் சொல்றத நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட 2ல் 3 பங்கு உங்களோட வருமானம் வந்து உங்க பணம் வந்து மிச்சமாகும். உங்களுக்கு மிச்சம் பண்ணி குடுக்கறதுக்கு தான் நான் இருக்கேங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. பீப்பிள் வில் அக்செப்ட் இட். லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். குட். இது ஒரு முக்கியமான விஷயம். கையில இப்படி ஒரு மேட்ச் பாக்ஸ் இருக்குது. மேட்ச் பாக்ஸ் ஃபுல்லா இருக்குது. ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? சப்போஸ் வீட்ல கரண்ட் போயிட்டுது அப்படின்னா, அந்த வத்தி குச்சிய பத்த வச்சு, எந்த இடத்துல மெழுகுதிரி இருக்குது, எந்த இடத்துல விளக்கு இருக்குங்கிறத தேடிக்கிட்டே இருப்போம். எத்தன குச்சி செலவழிஞ்சாலும் சரி கவலைப்பட மாட்டோம். இந்த மேட்ச் பாக்ஸ்ங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா சரி, ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி இப்படி ஒரு மேட்ச் பாக்ஸ கடவுள் நம்ம கையில குடுத்தாரு. நம்ம நிறுவனம் நம்ம கையில குடுத்தது. ஃபைனான்ஷியல் இயர் 365 நாள் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா சரி, 2 2 3 குச்சிகள். இன்னொரு குச்சிய சேர்க்கணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். 3 குச்சி தான் இருக்குது. யூ டோன்ட் ஹேவ் த லக்ஸுரி. யூ டோன்ட் ஹேவ் த லேவிஷ்னஸ். எனக்கு விளக்கு எங்க இருக்குங்கிறத நான் கொளுத்தி கொளுத்தி பார்ப்பேன். அப்படின்ன மாரி நீங்க தேடலாம் முடியாது. கரெக்ட்டா தடவி தடவி போய் விளக்க கண்டுபிடிச்சுட்டு, கரெக்ட்டா பத்த வச்சு, அந்த விளக்க பத்த வைக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். 3 மாதங்கள். இந்த 3 மாதங்கள் ரொம்ப ஹைலி புரொடக்டிவ் பீரியட். இறங்கி அடிங்க. என்ன வேணாலும் நடக்கும். இட் இஸ் யுவர் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டூ சீ தட் த பெஸ்ட் யீல்ட் இஸ் ரெடி டூ கம். ஏன் அப்படின்னா, இவ்வளவு நாள் நீங்க தனியா உட்கார்ந்து ஆத்துல தூண்டி போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ ஊரே பிசினஸுக்காக உள்ள இறங்க போகுது. எல்லா முகவர்கள், மன்ற முகவர்கள், எம்டிஆர்டி, கேலக்ஸி, கார்ப்பரேட்ன்னு சொல்லி இருக்கக்கூடியவங்க, நம்ம நிறுவனம், தனியார் நிறுவனம், இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த நிதியாண்டு முடியக்கூடிய சூழல். அவங்களும் சரி, அவங்களோட வரவு செலவு கணக்குகள்லாம் பார்த்து லாபத்த முடிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ரொம்ப பிரமாதமா கிடைக்கும். நேற்றைக்கு ரூ. 10 கிடைச்சதுன்னா, இன்னைக்கு ரூ. 500 கிடைக்கும். இல்லாட்டினா ரூ. 1000 கூட கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. லெட் அஸ் மூவ் இன்டூ த ஃபீல்ட். லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். குட். ஃபைன். ஃபிரெண்ட்ஸ், ஃபைனலா இது. வள்ளுவ சாரி, ஔவையார்ட்ட வந்து முருகப்பெருமான் கேட்டார். "ஔவையே, பெரியது எது?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஔவை அம்மா சொன்னா, "பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகன் கரியமால் உந்தியில் பிறந்தவன்." ஓகே. கரியமால்ங்கிறது திருமால். நான்முகன்கிறது பிரம்மன். கரியமாலோ அலைகடல் துயில் கொள்வோன். ஓகே. அலைகடல் என்பது குறுமுனியின் அட்சய பாத்திரம். குறுமுனி திருமாலின் ஒரே ஒரு நிமிஷம். எஸ். எஸ். குறுமுனியோ கலசத்துள் பிறந்தோன். கலசமோ புவியில் சிறுமண். புவியோ அரவானின் ஒருதலை பாரம். அரவானோ உமையாளின் ஒரு சிறுவிரல் மோதிரம். உமையவளோ இறைவனின் உள்ளத்துள் இருப்பவர். இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்தில் வசிப்பவர். தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ அப்படின்ன மாதிரி அவை பெருந்தகையார் வந்து நம்மளோட முருகப்பெருமானுக்கு சொல்லியிருப்பாரு. கடவுள் உலகம் பெருசு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த உலகத்தை படைச்சவனை விட, அதை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாரையும் விட இறைவன் பெரியவன். இறைவன் எங்க இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, தொண்டரோட மனசுல இருக்கிறான். அப்ப தொண்டர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நண்பர்களே, மற்ற எல்லா பிசினஸுக்கும் பிசினஸ்ன்னு சொல்ற நம்மளோட பிசினஸ்க்கு என்ன சொல்றோம்? சர்வீஸ்ன்னு சொல்றோம். டாக்டருக்கு சர்வீஸ்ன்னு சொல்றோம். சரிங்களா? ஆசிரியர்களுக்கு சர்வீஸ்ன்னு சொல்றோம். லாயர்களுக்கு பிராக்டிஸ்ன்னு தான் சொல்றாங்க. சர்வீஸ்ன்னு சொல்றது கிடையாது. நம்ம முகவாண்மைக்கும் இது சர்வீஸ்ன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சோ நம்ம தான் உண்மையான தொண்டர். உங்களோட மனசுல தான் இறைவன் இருக்கிறான். இந்த தொண்டர்கள் நிறைய பேர் நம்ம தொழில நிறைய செய்யணும். செஞ்சாதான் இறையருள் நமக்கு கூடுதலா கிடைக்கும். நம்ம தான் உலகத்திலே பெரிய ஆட்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து இன்னொரு விஷயம். இதே முருகப்பெருமான் அடுத்த ஒரு கேள்வி, அரியது எதுன்னு சொல்லிட்டு. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது.
மானிடராய் பிறந்த காலை கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலை ஞானமும் கல்வியும் நயற்றல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலை தானமும் தவமும் தான் செய்தல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தானம் தவம் ரெண்டும் நம்ம தான் செய்யணும். நம்ம செய்தோம்னா இதுதான் பெரிய விஷயம், மனுஷனா பிறந்ததுலேயே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு. தானம் தர்மம் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. தானம்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சரி, எந்த விதமான தர்மம்ங்கிறது எந்த விதமான எதிர்பார்ப்புகள் இல்லாம பண்றதுக்கு பேரு தர்மம். தானம்ங்கிறது ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இது வரும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு பண்றது, இது தானம். நம்மளோட முகவாண்மை தொழில்ங்கிறது தானம் தான், தப்பு கிடையாது. அப்ப தவம்னு ஒண்ணு இருக்கு சார், அது என்ன சார் அப்படின்னா, நாங்க காட்டுல போய் கமண்டலத்தை வச்சுட்டு தவம் இருக்கணுமா சார் அப்படின்னா அது கிடையாது. நீங்க எந்த தொழில் செய்யறீங்களோ அந்த தொழிலை ஈடுபாடோட 100% உத்வேகத்தோட செய்யுங்க, அவ்வளவுதான். நீங்க இப்ப என்னைய கொண்டு போய் அரிசி கொதிக்குது உப்பள்ளி போடுங்க அப்படின்னா நான் அளந்துகிட்டு இருப்பேன் எப்படின்னு சொல்லிட்டு. இது எங்க வீட்டம்மாட்ட சொன்னீங்க அப்படின்னா கையில கொஞ்சம் உப்பள்ளும் எடுத்து போட்டுரும். அந்த கேட்டிருக்கேன், எத்தனை நாள் கேட்டிருக்கேன், அது எப்படி அவ்வளவு உப்பு போதுன்னு நீ நினைக்கிற அப்படின்னா உங்களுக்கு தெரியாது அப்படிங்கும். இது வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க உப்பை எள்ளி போடுவதில் ஒரு தவத்தை கடைபிடிக்கிறார்கள். சிந்தனை சொல் செயல் அவ்வளத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, இப்போ என்னோட வேலை இந்த கையில இருக்கக்கூடிய உப்பு எடுத்து அதுல போடணும், இவ்வளவு உப்பு போட்டா போதும் இந்த சோறு நல்லபடியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால நினைக்க முடியுது, ஒரு முகப்படுத்தி செய்ய முடியுது. அதனால அந்த சோறு நல்லா இருக்குது. எனக்கு அப்படி செய்ய முடியறது கிடையாது. அதனால நான் போட்டேன்னா ஒண்ணு குறைய வருது, இல்லைன்னா கூட வந்துருது. இனி ஒரு விஷயம் கூட சொல்லலாம். இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் பாத்தீங்கன்னா சரி, இந்த குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும் பொழுது குழந்தை பெற்றவங்களுக்கு எந்த விதமான எண்ணங்கள் இல்லாம அவங்களோட கவனமா இருந்து குழந்தைய நல்லபடியா பால் கொடுத்து முடிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தண்ணி குடிச்சா ஜரசல் அடிக்குங்க, பால் குடிக்கும்போது எந்த குழந்தைக்கும் ஜரசல் அடிக்காது. ஏன்னா தாயோட ஆன்மாவும் குழந்தையோட ஆன்மாவும் ஒன்றி போய் நிற்கும். இதே மாதிரி தான் நண்பர்களே, நீங்க செய்யக்கூடிய தொழில 100% இன்வால்வ்மெண்டோட ஃபுல் ஃபோக்கஸோட இறங்கி நின்னீங்க அப்படின்னா நீங்க தான் பெரியவர். நீங்க செய்யக்கூடிய செயல் தான் அரியது. இதை நீங்க சிறப்பா செய்யணும். செய்தீர்கள் அப்படிங்கிற பட்சத்துல இனி வரக்கூடிய நாட்கள் 86 நாட்களும் நமக்கு வசந்தமாகத்தான் இருக்க போது. அதற்கு அடுத்து உள்ள வருடங்களும் சரி நிச்சயமா இருக்கும். இன்றைய கனவு, நேற்றைய கனவு, இன்றைய உழைப்பு, நாளைய வருமானம், இல்லாட்டா நாளையோட நல்ல நிகழ்வுகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு தொடர்ச்சியா இருக்கட்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 26 நிமிடங்கள் கூட எடுத்துட்டேன். ஐ எம் சோ சாரி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நைஸ், ஸோ நைஸ் ஆஃப் யூ சார், சூப்பர், அருமை அருமை. உங்களுக்கு தான் பாவம் டைம் ஆயிடுச்சு சொன்னீங்க. கொஸ்டின் ஆன்சர் வச்சுக்கணுமா வேண்டாமா சார்? வாட் யூ ஃபீல்? நோ ப்ராப்ளம், இருந்தா சொல்லிருங்க, கேட்டுக்கலாம். ஒரு 4 பேர்ட்ட. ஆமாம், ஒரு 5 to 7 minutes குயிக்காக கேளுங்க சார்கிட்ட. இதில் நீங்கள் சார், நான் ஒன்று சொல்ல விரும்புறது, நீங்கள் ஒரு கமிஷன் சார்ட் காமிச்சிங்க இல்லையா? ஆமா, அந்த எலிஜிபிலிட்டி ரேட்டு போட்டு பார்த்தேன். அவருக்கு பார்த்தா கிராஜுவிட்டி 88 லட்சம் வருது. ஆனா இப்போதைக்கு 5 லட்சம் தான். ஆனா இட் வில் இன்க்ரீஸ். பட் ஹவு ஹி இஸ் ஒர்க்குங்கிறத பார்த்தேனா இன்ட்டு 15 years போட்டுட்டு டிவைடட் பை அந்த இதை போட்டு பார்த்தேன், எலிஜிபிலிட்டி ரேட்டை கண்டுபிடிச்சிட்டு. he is getting almost 88 lakhs கிராஜுவிட்டி. எந்த கம்பெனில சார் கொடுப்பாங்க? அஃப்கோர்ஸ் கிராஜுவிட்டி ஆக்டிங்கிறது இன்னும் ஏஜென்சிக்கு அது வேற விஷயம். பட் ஸ்லோலி இட் இஸ் இன்க்ரீசிங் இல்லையா? அதுக்கு சொல்ல வரேன். எஸ் 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 எஸ். தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க சார். கரூர் நடராஜன் சார் கொடுத்துடலாமா சார்? கொடுங்க. கரூர் நடராஜன் சார் பேசுங்க சார். சார் எஸ்டிம் சார், வணக்கம். நடராஜன் ஐயா. சார், திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க. எங்க சாருக்கு இந்த வார்த்தைகள் எங்கிருந்து வருது? ஔவையார் கொடுத்த வார்த்தையா என்னன்னு தெரியல. எடுத்துக்காட்டுக்கள் அத்தனையுமே மிக அருமை. என்னுடைய முகவர் நிறைய கலந்துக்கிட்டாங்க. எங்க சாருக்கு இறையருள், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், அழியா புகழ் அனைத்தும் எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்கணும். இந்த லீ குரூப் எல்லாமே என் கூட இருக்குன்னு அர்த்தம் ஐயா. ஐயா, லீ குரூப் மிக சிறப்பா எப்பவுமே உங்களை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சார். நீங்க கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் ஆகட்டும், அந்த தமிழ் புலமையாகட்டும், வார்த்தைகள் அத்தனையுமே அப்படியே நெஞ்ச உழுக்குது. இந்த வார்த்தையை கேட்டு ஒரு முகவன் ஒரு சாதனையாளனா ஆகலினா அவர் முகவரா தகுதியிலையும் சொல்ல முடியாது. அவர் முகவரா இன்னும் கொஞ்சம் முன்னேறணும். சாருக்கு நீண்ட ஆயுளும், நிறை செல்வம், அழியா புகழும் கொடுக்கணும். அடுத்து இந்த லீ குரூப் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்யறதுல இந்த ராஜகோபாலன் சார் டீம் அண்ட் டீம், கல்யாணி மேடம் ஆகட்டும், இந்த கலையரசி மேடம் ஆகட்டும், நம்ம டீம் எல்லாமே அனைத்தும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். ஏன்னா
நான் என்னோட பேச்சு வந்து இந்த உணர்வுல சொல்ல முடியல. கண்டினியூவா சார் வந்து குற்றால அருவி மாதிரி கொட்டுது அப்படியே ஒரு சாரோட பேச்சுல. ஒரு இடத்துல ஒரு தடங்கள், ஒரு எண்ணங்கள், ஒரு ஒரு பெரிய ட்ரெயினர் கூட யோசிச்சு சொல்லுவாங்க. இந்த யோசனையே இல்லாம வந்துகிட்டு இருக்கு சாருக்கு. அத நினைச்சு பெருமையா இருந்ததுங்க. வீட்டுல எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தோம் எஸ்டிஎம் சார் எப்படி பேசிட்டு இருக்காருன்னு. தஞ்சை டிவிஷன் உங்களை எஸ்டிஎம்மா ஏத்துக்கிட்டதுக்கு நாங்க கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க சார். நன்றிங்க சார். நன்றி நன்றி நன்றி. நன்றி ஐயா. வள்ளியப்பன் சார், வள்ளியப்பனுக்கு வாய்ப்பு கொடுங்க. வள்ளியப்பன் சார் அன்மியூட் பண்ணுங்க. குயிக்கா பேசுங்க சார். சார் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும். சார் வணக்கம் சார். வணக்கம்ண்ணா. சார் இந்த கால்குலேஷன் ஒன்று போட்டிங்களா சார் 6% சொல்லிட்டு ஃபியூச்சர் வேல்யூன்னு சொல்லிட்டு ஆமா, அது எப்படி சார் கால்குலேட் பண்றீங்க? அது என்ன ஒர்க் அவுட் பண்ண சார்? நம்ம காம்பவுண்டட் கேரண்டி காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஃபார்முலா நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்துரும் ஐயா. எக்ஸல் ஷீட்ல வச்சு சரிங்க கூட போட்டலாம். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நாளைக்கு கூப்பிடுங்க. ஒரு ஓகே சார். நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல கூப்பிடுங்க. நாளைக்கு காலைல எனக்கு ஆர்டி டிஸ்கஷன் இருக்குது. ஓகே மத்தியானத்துக்கு ஓகே மேல சார். கூப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ. சோமநாதன் சார். ஐயா வணக்கம் ஐயா. விஷ்ணு தேவதையா. வணக்கம் ஐயா. சோமநாதன் ஃப்ரம் பெங்களூர். வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க வந்து இந்த சந்தோஷம். மாதிரி ஒரு ஆர்டினரி நம்மள மாதிரி ஒரு ஏஜென்ட்டுக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க ஐயா, நான் வந்து அதுக்கு நாளைக்கு ஆன்சர் பண்றேன்னு சொல்றவங்க பெருந்தன்மை வந்து நிஜமாவே ரியலி அப்ரிஷியேட் ஐயா. யாரும் நான் இது வரைக்கும் எத்தனையோ இல்ல அவங்க பார்த்துருக்கேன். ஆனா அவங்க இந்த அளவுக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க நான் அதை ஆன்சர் பண்றேன்னு நீங்க சொல்றீங்கன்னாவே அது ஒரு பெரிய எனக்கு வந்து ஒரு மன மகிழ்ச்சி தான். ஏன்னா இந்த அதெல்லாம் ஒண்ணு அளவுக்கு இல்ல. நான் யாருமே பார்த்தது இல்ல. அவங்க என் குடும்ப உறுப்பினர். நான் கரெக்ட் ஐயா. குடும்பத்துல ஒருத்தரா இருக்கிறேன். இது கண்டிப்பா. என்னோட தலையாய பணி. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்து ஒரு பயிற்சியை நடத்தும் போது நம்ம எல்லாம் அதை வந்து பயன்படுத்தி எம்டிஆர்டி ஆகலைன்னா அதை விட ஒரு அது என்னன்னு என்னால சொல்ல முடியல. அதனாலதான் உங்களை வந்து நான் என்ன சொல்றேன், இந்த அளவுக்கு ஒரு பயிற்சி எல்லாம் கொடுத்து ஊக்குவித்து நம்ம அதை பண்ணலன்னா நம்ம பிறந்ததுக்கு ஒரு இது இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நீங்க நல்லா பயிற்சி கொடுத்துருக்கீங்க. மேலும் மேலும் நன்றி ஐயா. உங்களை வந்து கடவுள் நல்லா வச்சு உங்களுடைய உடல்நிலை நல்லா இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய பயிற்சி கொடுத்து நல்லா இருக்கணும்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கடவுளை. தேங்க்யூ உங்க தேங்க்யூ இதை தேங்க்யூ இருக்கணும். ஐயா. எனக்கு தேங்க்யூ ஒரு தேங்க்யூ. 2 டவுட் ஐயா. எனக்கு ம் உமங்ல வந்து இப்ப மந்த்லி கேக்குறாங்க. நீங்க சில பேர் வந்து பென்ஷன் கேக்குறாங்கன்னா மல்டிபிள் பாலிசி கொடுத்தாதான் முடியும். ஆனா அது இயர்லி எஸ்பி வரதுனால அவங்க மந்த்லி நம்ம 10,000 சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அந்த இடத்துல அவங்க இயர்லியா 1,20,000 வாங்கினாங்கன்னா அது எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும்? ஒருவேளை அவங்க வந்து மந்த்லி 10,000 வருதுன்னு தான் அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு 12 பாலிசி கொடுக்க முடியல. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி அது கன்வின்ஸ் பண்ணலாம்? ஒரு பாலிசி ரொம்ப எடுக்கிறவங்களுக்கு ரெண்டு விஷயம் ஐயா. முன்னாலே நம்ம பெரிய ஆட்கள் எனக்கு முன்னால இந்த சீனியர்கள்லாம் அவங்க இதை சொல்லி வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு சரி. மாசம் மாசம் கொடுத்தோம்னா உங்களுக்கு சில சமயத்துல அஹ், ஒரு மாசம் 10,000க்கு 12,000 தேவைப்படும். இன்னொரு மாசத்துக்கு 10,000க்கு 7,000 தான் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும். அதற்காக ஓகே. எல்ஐசி என்ன பண்ணுதுன்னா 12 மாச தொகையும் மொத்தமா கையில அட்வான்ஸா? கொடுத்துருக்காங்க. உங்களை நம்பி ஓகே. நீங்க மாசம் ஓகே. மாசம் எடுத்து செலவழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நீங்க செலவு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் செலவுக்கு அப்படின்னு. அவ்வளவுதான். அந்த உங்க மாதிரி. கையில அது மொத்தமா கொடுத்துருந்தோம். உங்க கரெக்ட். மேல உள்ள நம்பிக்கையில உங்கள்கிட்ட மொத்தமா கொடுத்தாச்சுது அப்படின்றங்க. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஐடியா. உற்சவ்ல வந்து நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ண பிறகு ஃபிளெக்ஸி ஆப்ஷன், ரெகுலர் ஆப்ஷன் 2 இருக்கு இல்லைங்களா? ஒரு ம். ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து வேற ஆப்ஷன் மாத்தணும்னா முடியுமா? இல்ல முன்னாடியே அது பண்ணணுமா? முடியாது சார். முதல்ல 6 பாலிசி மாசத்துக்கு முன்னாடி எடுக்கும்போதே தான் முடியும். 3 மாசத்துக்கு இன்செப்ஷன்லயே முன்னாடி பண்ணணும். பண்ணணும். ஓகே முடியாது. ஓகே. பண்ணுங்க. Take வாங்க care. ஆரம்பிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. வாங்கி ஆரம்பிச்சா Yes. முடியாது. ஓகே. முன்னாடியே பண்ணணும் அது. ஓகே ஓகே. சரி, தேங்க்யூ ஓகே. ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி இந்த நன்றி. ஒருத்தரோட முடிச்சுக்கலாம் சார். ஐ திங்க் he needs to travel. கொஞ்சம் ரஷ் பண்ணணும். பிரபு சார் மாத்திரம் பேசுங்க, அதோட முடிச்சுக்கலாம். அப்புறம் ஓட்டா தேங்க்ஸ் போலாம். இல்ல தனிப்பட்ட முறையில எதுவும் இருக்கிறவங்க இப்ப ஏன்னா சார் நாளைக்கு சொன்னார், ஐ மத்தியானத்துக்கு நோ மேல ஷெட்யூல், அதனால சொல்றேன், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். மத்தியானத்துக்கு மேல போன்ல கூப்பிடுங்க. ஆமா. ஐ ரெஸ்பாண்ட் டு யூ. பிரபு லீக் சாரோட குரூப்புக்கு முடிச்சுக்கலாம். நன்றி. லீக் குரூப்புக்கு நன்றிங்க ஐயா. நல்ல ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி ஐயா வந்து டைமண்டா இல்லாம தண்ணீரா எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு கேட்டு வாழ்த்துக்கிறேங்க. நன்றிங்க ஐயா. அவ்வளவுதான். தேங்க்யூ. சுருக்கமா முடிச்சிருக்கேன். ஓகேங்க. Thank you. Number, let us go to the vote of thanks. Now I would now request our COT member, Mr. Anguraj, to render vote of thanks quickly. Anguraj? சார் வணக்கம். சார் எஸ்டிஎம் சாருக்கு வணக்கம். அனைத்து முகவர் நண்பர்களுக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து அழகாக கேட்டாங்க. சார் சொன்ன மாதிரி ஒரு குற்றால வரி மாதிரி ஒரு ஃப்ளோவாக இதுவரைக்கும் அந்த முகவாண்மையில் எந்த விதமான முன்னேற்றத்தையும் எடுக்காமல் 12 பாலிசி பண்ணிட்டு இருக்கிற ஏஜென்ட் கூட இன்னைக்கு மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா
இந்த வருஷம் அவங்க அடுத்த இலக்கு நோக்கி ஏதோ ஒரு கிளப் மெம்பருக்கோ கேலக்ஸிக்கோ அல்லது எம்டிஆர்டிக்கோ கண்டிப்பாக அதற்கான முயற்சியை நாளைக்கே எடுத்து வச்சிருவாங்க சார். அவ்வளோ ஒரு அற்புதமான ஸ்பீச்சு, ஒரு தெளிவான நடை, நிறைய விஷயங்கள் சார் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 37 பாயிண்ட்ஸ் நான் எழுதியிருக்கிறேன். அவ்வளோ விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக சார் சொன்ன மாதிரி இவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பில் இருந்துட்டு நம்மளுக்கு டைம் ஒதுக்கி நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்கிறது இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு வந்து எங்களுக்கு இதை செய்கிறது ரொம்ப ஒரு பெரிய அற்புதமான விஷயம். இங்கே அவங்களை பார்க்கறது ஒரு ஆச்சரியம். எங்களுக்கு நீங்கள் மென்மேலும் வழிகாட்டணும். நான் உங்களை நேரில் ஒரு முறை பழனியில் சந்திச்சு ஃபோட்டோ எடுத்தேங்க சார், கோயிலுக்கு வந்திருக்கும் போது. அதை நான் ஃப்ரேம் பண்ணி எங்கள் ஆஃபீஸில் மாட்டியிருக்கேங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். எங்களுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியா தொடர்ந்து எங்களுக்கு வழிகாட்டணும். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். முடிச்சுக்கலாமா சார்? ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you. இந்த Thank you. கேள்வி கேட்டவங்க ஏதாவது பேசணும்னா தயவு செஞ்சு யூ கேன் கான்டாக்ட் மீ ஓவர் ஃபோன். ஐ வில் ரெஸ்பாண்ட் டு இட். சாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு கேளுங்க சரியா? இந்த மாதிரி ஐ எம் so பர்சன் ஐ கேன் கால் யூன்னு கேட்டுட்டு பண்ணுங்க சரியா? அங்க இருக்கோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். முடிச்சுப்போம். குட் நைட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you. குட் நைட் டு ஆல். தேங்க்யூ சார்.